வணக்கம், நன்றி. உரிமையின் ஃபஸ்ட் படம், அதுக்கப்புறம் 9 இயர்ஸ் கழித்து தேட்ரிகளுக்கு இந்த படம் வருது. நடுவில் வந்து ஓடிடிக்கு ஒரு பிக்சர் பண்ணோம். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. இதே ஸ்டேஜில் வேறு ஒர்க்கில் நான் இருந்திருக்கேன். அப்போவும் என்னை என்கரேஜ் பண்ண எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், அதனால் தனித்தனியாக எல்லாத்துக்கும் சொல்லாமல் சேர்ந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஈவினிங். மிஷ்கின் சார் வந்திருக்காரு அண்டு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம் இண்டஸ்ட்ரி. அருண் விஸ்வா, அப்புறம் தமிழ் டைரக்டர், 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. என்டையர் டீம் வந்தவங்க எல்லாத்துக்குமே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இதுக்கப்புறம் எல்லாருமே பேசுவாங்க. கண்டென்ட் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அடுத்தடுத்த இதில் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. மாலை வணக்கம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், ரீ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ரெயின் படத்துக்கு. கிட்டத்தட்ட நகரங்களில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கிராமங்களிலேருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு இந்த கூத்தை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஸ்டாண்ட் அப் அண்ட் கிவ் பிக் ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் தோஸ் பீப்புள். அவங்க வந்து இந்த கூத்து பண்ணதுக்காக எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் எழுந்திரிச்சு நில்லுங்க ப்ளீஸ், எனக்கு நன்றிங்க. ஏன்னா பீத்தாவன் வந்து அவருடைய 5th சிம்பனியை வந்து அவர் அரங்கேற்றம் செய்யும் போது 11 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணாங்களாம். அதுக்காக உங்களுக்கு ஒரு நிமிஷமாவது ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்போம் நம்ம எல்லாரும். இவங்கள்ட்ட சிவாஜி ஐயாவும் எம்ஜிஆர் மட்டுமே வரல, இவர்கிட்ட இசைஞானி இளையராஜாவும் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நன்றிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அந்த கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மஃபசலம் கிராமம் தான், அதுலேருந்து எல்லாருமே அப்படி தான் மைக்ரேட் ஆகிருக்கும். அப்படி வரும்போது இன்றைக்கி அந்த சத்தத்தை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஒரு பாதி செத்துப்போன மூளையும் பாதி செத்துப்போன இருதயம் எழுந்தது போல் நான் உணர்ந்தேன். ஆக்சுவலாக அந்தளவு ஆதிக்குள்ளே போயிட்டு என்னை வந்து எழுப்பிச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல மாலை இது. ஏன்னா நேற்று திடீர்னு குழந்தை என்கிட்ட நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டால் நான் வரண்டாமா, ஏன்னா என்னுடைய அசிஸ்டண்டடா நீ என்கிட்ட போகாமல் ஒர்க் பண்ணி தெரியல. ஓகே, நான் அந்த 5ஆவதில் ஒர்க் பண்ணேன். அப்போ ரொம்ப சென்சிபிளானவன் சக்தி. அதுக்கப்புறம் சினிமா பயணத்துலேருந்து வெளியே போயிட்டு அப்புறம் சினிமாவிலே இருப்பான், பட் நிறைய வேலைகள்லாம் செய்வான். ஆக்சுவலாக அவன் ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கதை சொன்னான். இந்த கதை எனக்கு வேக தான் ஞாபகம். ஆனால் சார் இந்த கதை ஒரு நாய்களை பற்றி, அதுக்கு பின்னால் அதுக்கு முன்னால் இருக்க மனிதர்களை பற்றி அப்படின்னா கதை சத்துங்க ப்ளீஸ். இந்த போஸ்டரை பார்க்கும்போது அங்கே ஒரு 5-6 மனிதர்களும் இங்கே ஒரு 7-8 நிஜ மனிதர்களும் இருந்ததை பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த நிஜ மனிதர்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுவோம். ஏன்னா ஒரு மேடையில் போய் என்ன பேசுறது அப்படின்றது பெரிய குழப்பம். ஆக்சுவலாக அது எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல. அப்போ பார்க்கும்போது நான் பார்க்கும்போது இந்த அந்த கண்கள்லையும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். அந்த கண்களில் ஒருத்தன் ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்குது. அங்கே ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காரு, மலையாளத்துலேருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்காரு. இந்த பாண்டியராஜன் படத்தில் நான் தான் வில்லனாக நடிக்க வேண்டியது. ஆக்சுவலாக அவர் நடிக்கிறாரு. அது மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய அவங்க கண்களில் ஏதோ ஒரு பரிதவிப்பும், ஏதோ ஏதோ ஒன்று சம்திங் அப்படி ஒன்று இருக்கு. ஒரு நகரத்தை சார்ந்த நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்களில் இருக்கு. அந்த கண்களை பார்க்கும்போது 3 விஷயம் தான் அதில் தெரியுது. ரேஜ் பார்த்தேன், அதாவது ப்ரைமல் எமோஷன், கோபம் கூட கிடையாது, ரேஜ். இட்ஸ் கால்ட் ரேஜ். நாய்களோட ரொம்ப பழகியிருக்கேன்.
நாய்களோடய வாழ்ந்திருக்கேன். இன்றைக்கி நாய் இல்லாமே இருக்கிறேன். நாய்கிட்ட இருந்து நிறைய கற்றுருக்கேன். நான் தனிமையில் சின்ன வயசில் நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது. ஒரு வெள்ளை கலரில் பெருசாக இருக்கும், தலை பெருசாக. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கிராமங்களில் மணி எல்லா நாய்களும் மணியாக தான் கூப்பிடுவாங்க. சொல்லப்போனால் எங்களை வழக்கம், அது வீட்டு முன்னாலே இருக்கும். அது பியூட்டிஃபுல். அப்போ அது வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு தெய்வமாக தான் இருக்கும். குழந்தைகளை பார்த்துக்கும், பாம்பு பூச்சி வராது. ஏதோ நாங்கள் உணவை பரிமாறிப்போம். ஒரு ஆதி தகப்பன் போல் எங்கள் கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஞாபகம். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் காணோம். நான் தேடினேன் போயிட்டு, எங்கம்மான்னு கேட்டால் எங்கள் பாட்டி சொன்னாங்க வந்து இல்லை, அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு, அதை கொண்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. நான் ரொம்ப ஓடினேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் அதை கொல்றதுக்கே ஒருத்தர் இருந்தார். அது கொல்லலை, அது கிட்டத்தட்ட ஒரு கருணை கொலை தான். ஒரு சாக்கில் அதை வந்து பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு கடப்பாறையினால் அடித்து அதை கொன்னார். என்னால் மறக்கவே முடியல. நான் அதில் வந்து பெட்டுங்களை நான் பக்கத்தில் போனதே கிடையாது. நான் என் அசிஸ்டன்ஸ்லாம் கேட்பேன். என் அசிஸ்டன்ஸில் 2 பேர் ரொம்ப பெட்டோட. வெங்கட்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், ரொம்ப அறிவானவன். அவன் வந்து 2 நாய்களை அவன் வீட்டில் அதுக்கு ஒரு பெரிய பெட்டு மாதிரி 2 பெட்டு கொடுத்து அதை பற்றி பேசுகிறது தான் அவனுக்கு வேலை. அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த நாய்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். அந்த 2 நாய்களும் என்னையும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அப்போ அதை பற்றியே பேசியிருப்பேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இப்போ என்ன பண்ணால் ஒரு படி மேலே போயிட்டு அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் ரீரெக்கார்டிங் பண்ணுறது கூட பார்க்கல ஆக்சுவலாக. அப்போ எனக்கு ஒரு யோசனை, ஏன் இந்த 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 குழந்தைகள் வந்து இந்த நாய் மேலே இவ்வளவு. நான் வரும்போது படித்தேன், எங்கே அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்து அதுக்கு வந்து அதுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த எட்டிமாலஜிக்கலாக டோர்க்கா அப்படின்றாங்க. அந்த டோர்க்கான்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டினில். நான் யோசிச்சிட்டே வந்தேன், எப்படி வந்திருக்கும் ஆதி மனிதன். கடவுளால் படைக்கப்படாத மனிதர்கள் சில பேர் வந்து டார்வின் விதிப்படி மரங்களிலிருந்து கீழே இறங்கி சவானில் நடக்கும்போது அவன் எல்லா மிருகங்களையும் கொன்னுட்டு அதை திங்கணும் அல்லது தன்னை பாதுகாக்கணும்னு தான் வந்திருப்பான். புலிசிங்கங்களை திங்க முடியாது, ஓநாய்களை திங்க முடியாது. ஓநாயினுடைய இனம்தான் அது. ஓநாயினுடைய வழித்தோன்றல் தான் நாய்கள். நம்ம எல்லாத்தையுமே தெரியும், அதை பார்த்தவனே கேனைன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அப்போ எப்படி அந்த மனிதன் வந்து அந்த காட்டை வந்து பயந்து 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 ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும்போது பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும், உணவு தேடி போகணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், தாய் தந்தையை பார்த்துக்கணும், இரவான நெருப்புக்கு கட்டைகளை சேகரிக்கணும், நெருப்புக்கு கல்லை தேடணும். அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஓநாய் எப்படி அது ஒரு மனிதனை சார்ந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது நம்ம வந்து சினிமா மொழியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது, ஒரு கதையில் ஒரு கதாநாயகன் ஒரு இடத்துல இருந்து மாறி வரான் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிரான்சிஷன் பார்த்தேன். திடீர்னு கடவுள் தோன்றார், திடீர்னு பிள்ளையார் தோன்றார். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நான் நிஜமாகவே முதல் தடவை நான் பிள்ளையாரை பார்த்தேங்க. நண்பர்களே, ஆதி கலைஞர்கள் ஐயா அவர்கள். நம்ம பார்க்கும்போது ரொம்ப நம்ம ரொம்ப சும்மா சிரிச்சுட்டு பார்த்த மாதிரி இருப்போம். பிள்ளையார் இது வரைக்கும் பார்த்துருக்கோமான்னு தெரியல. பிள்ளையாருக்கு எப்படி ஒரு வடிவம் வந்ததுன்னு தெரியல. யாரோ எழுதுனாங்க, எப்படியோ எழுதப்பட்டிருக்கும். அது புனைவா அல்லது புனைவு இல்லையா அப்படின்றது தெரியாது. ஆனால் நெஜ பிள்ளையார் இன்னைக்கு நம்ம பார்த்தலாம். ஒரு துண்டை சுருட்டி, அதுதாங்க, அதுதான் பொயட்ரி, அதுதான் கிரேட்டஸ்ட் ஆர்ட். ஆக்சுவலி ஐ வாஸ் அஸ்டவுண்டட். அப்போ அந்த ஒரு ஓநாய் ஏதோ ஒரு வகையில், நிச்சயமாக ஓநாய் எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். ஓநாய் வந்து நான் வெளிநாடுகளில் போகும்போது பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம், ஆமாம் ஒரு 18 வருஷம் மசனங்குடியில் போயிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப பார்க்க ஆசைப்பட்டது. நான் வந்து விலங்குகளை போய் நான் காட்டுக்குள்ளே பார்க்குறதில்ல. எனக்கு என்னமோ எல்லாருமே இந்த சஃபாரின்னு சொல்லுவாங்க, பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். ஏன்னா அது இருந்த இடத்துல நம்ம போயிட்டு அதை போய் ஒளிஞ்சு நின்று பார்க்குறது, ஜீப்பில் நின்று பார்க்குறது, லைட் அடித்து பார்க்குறதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை எப்பயாவது வரும்போது என் நண்பர் வீட்டில் தங்கியிருக்கும் போது அந்த காட்டில் அப்படி வந்துட்டு போகும்போது நான் பார்ப்பேன்.
அப்போ இந்த 16-17 வருடங்களில் நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன், புலிகள் பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். நான் பார்க்காத ஒரே ஒரு சென்னாய் தான். அந்த சென்னாய் நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல் அது. மனிதர்கள் கண்களே அது தோணாது. அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது 2 நாய்கள், சென்னாய்கள். இப்போ நாயின்னு சொல்லும் போது இந்த சமூகம் அதை ஒரு கீழே தான் பார்க்குறாங்க. நான் அந்த தோணையில் பேசலை. அந்த 2 உருவங்கள் நம்ம கொடுத்த பேர் அது. பைரவர்கள் வேணால் சொல்லலாம், ஆதி பைரவர்கள் வேணால் சொல்லலாம். அவங்க 2 பேர் நடந்து போனதை பார்த்தேன். நான் பிரேக் போட்டுட்டேன், அது அப்படியே நடந்து போகுது. அந்த 2ம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன். அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அந்த அஸ்பால்ட், அந்த ரோட்டில் 2 பேர் நடந்து போகிறாங்க. அதேமா அது காதலனும் காதலியாகவும் கணவனும் மனைவியாக தான் இருக்கும். என்னை பார்த்து அப்படி ஒரு அந்த வண்டியை பார்த்துட்டு, ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க. அந்த ஒரு செகண்ட் தான் நான் பார்த்தேன். அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு நாய்களை பார்த்து, செந்நாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னென்னா, எல்லா மிருகங்களும் பயப்படுமா. யானை முதற்கண்டு பயப்படுமா. ஏன்னா ஒரு செந்நாய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னா, ஒரு புலியை துரத்திட்டு நாலா பக்கம், எப்பயுமே செந்நாய் ஒரு 10-15 பேர் தான் வருவாங்க. அதாவது நீங்கள் ஆர்ட் ஆஃப் வாரை படிக்கணும்னா செந்நாய் படிக்கணும். அது எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு. ஒரு 10-12 நாய் அதை சுற்றின உடனே விரட்டி ஓடுமா. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் விரட்டுமா, பின்னாடி போயிட்டே இருக்குமா. கடைசியில் அந்த புலியோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தில் ஏறிடுமா. அந்த மரத்தில் ஏறினோடனே இது நடக்குமா. அது ஒரு 5 மணி நடந்துச்சுன்னா அந்த நாய்கள் அந்த மரத்துக்கு கீழே அப்படியே 10 நாள் அப்படியே உட்காந்துருமா. ஒரு அந்த இரவு ஃபுல்லாக உட்காந்துருமா அந்த 10 நாய்களும். காலையில் ஒரு 6 மணிக்கு இன்னொரு 10 நாய்கள் இவங்களை ரிலீவ் பண்ணுவாங்களாம். இவங்க எந்திரிச்சு போவாங்களாம், அந்த 10 நாய் உட்காருமா. அன்னைக்கு இரவு ஃபுல்லாக உட்காந்துமா. மறுநாள் இரவில் அது அந்த சிறுத்தை மயங்கி கீழே வந்துடுமா. அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதியை தன் தொண்டைக்குள் வைத்துக்கொண்டு தூரத்தில் இருக்கும் அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகளில் அல்லது மலை பொந்துகளில் ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு, தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்ம பிராணிகளை உத்து பார்க்கறத தவறிட்டோம், அல்லது மனிதர்களை உத்து பார்க்கறத தவறிட்டோம். இந்த கண்களை உத்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்களில் டீபோஸ்ட் அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனத்தை பாதுகாக்கிற அந்த 3 பார்வைகள் இருக்கும். ஒன்று ரேஜ், அதுக்கப்புறம் புரியாத தன்மை. என்ன நடக்குது நம்மளை பற்றி, என்ன இங்கே அலங்குன்னு ஒரு படம் பண்ணுறாங்களா, நம்ம என்ன பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே சிவாஜி ஆகணும், கமல்ஹாசன் ஆகணும், அப்படி ஆகணும் ஆசை அப்படின்னா. ஆனால் அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணும் ஆக்சுவலாக அதுக்கு டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே டேக், இது நல்லா கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கேமரா கொண்டு போய் வச்சு வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு தடவை 2-3 தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே போய்ட்டு நீங்கள் மூட் அவுட்லாம் ஆக முடியாது, அது மூத்திரம் அடிச்சிடும். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் பேஷண்ட்லி, யூ ஹேவ் டு. அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி எழுதணும். இப்போ இங்கேருந்து அதை வரணும் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லி, சார் இது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் என்ன இங்கே நிற்பார், அது வரும் ஏதோ சொன்னோன்னே. சில டைம் கோமாய் போடாமல் அப்படி கூட போயிடும் ஆக்சுவலாக. தென் வி ஹேவ் டு வெயிட். அப்புறம் தென் வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நடிகர்கள் முன்னால் நடிக்கவே தெரியாது அந்த ரேஜ், புரியாத தன்மை. அதுக்கப்புறம் 3வது பார்வையாக இங்கே ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கருணையை உள்ள பார்க்கலாம். நம்ம எல்லாம் சொல்கிறோம் கருணை மனிதர்களுக்கு சொந்தமானது, கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது. ஒரு 4 நாளைக்கு முந்தி என்னுடைய அசிஸ்டண்ட்டு நிவேதிதா, ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் முதுகில் அடிபட்டு 2 காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது. அவள் என் கூட தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கான். அவள் சொன்னா என்கிட்ட, சார் நான்
நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே வெளியே வந்து ஒரு தெருநாய் இருக்குது சார். நான் எப்போ பார்த்தேன்னா அது போன சாப்பாடு கொடுப்பேன். நான் வந்தேன்னா வாழாட்டம் என்னை பார்த்து ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் ஒரு நான் தடவி கொடுப்பேன். என்னை படிக்கட்டில் வந்து விடுங்கய்யா விடுங்க சாருங்க. மேலே 3வது படிக்கட்டு. ஒரு குச்சி வச்சுருப்பான் கையில், அதை வச்சு நடந்து போவோம் 3வது மாடி. லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா மாடி ஏறி போகணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ கால் கொஞ்சம் பலமாகணும். அப்போ நான் நேற்று போனேன் சார், என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு. 2வது மாடி வரும்போது என் இப்படி பக்கத்தில் குறுக்க வந்துச்சு. எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார். ஒரு 3-4 படி உருண்டு விழுந்துட்டேன். அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துச்சேன் அந்த டாகை. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு. அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன். அது அப்படியே ஒடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி இந்த என் மேலே வந்து பக்கத்தில் ஒன்று நின்றுச்சு. எனக்கு பயங்கர கோவம். நான் அடிக்கலான்னு குச்சியை ஓங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார், அதனால் எனக்கு பழக்கம். நான் எந்திரிச்சு அப்படியே கோவமாக போயிட்டேன். மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவை திறந்தேன் சார். வெளியே நின்றுச்சு, என்னைய பார்த்துச்சு. நான் அதை பார்த்து சிரித்தேன். அது அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சு. நான் அப்படியே நடந்து 3வது மாடியிலேருந்து அந்த 8 படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன். அது மேலே நின்று பார்த்துச்சு. அடுத்த 8 படி கீழே வந்தேன் சார். அது அந்த 8வது படியில் கீழே வந்து நின்று என்னை பார்த்துச்சு சார். அடுத்த 8வது படி வரும்போது அதுக்கப்புறம் 8 படியில் வந்து பார்த்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னை தூரத்து நின்று பார்த்துச்சு சார். அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையும் இருந்துச்சு சார். சொன்னான், நண்பர்களே, நான் சொன்னேன், நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இதுதாம்மா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக பட்டுச்சு அப்படின்னா. இதை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்தேன். ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த டாகை பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது, என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பை பற்றியும் கருணைகளை பற்றி தான். அதை தவிர வேறு எதுவுமே பேசுறதில்ல. ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கான். படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அதில் ஒரு பெரும் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட் ஃபார்மாக ஆகுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு. அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் அந்த குழந்தை. நடிகர்கள், சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்களை போல தான். ஏதோ இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதை பண்ணி, இதை பாருங்கள், இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம், இப்படி பாடி காட்டுறோம், நீங்கள் கொஞ்சம் கைத்தட்டுங்க. இந்த மனிதர்கள் இன்றைக்கி வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு கைத்தட்டினா போதும், அவங்க வாழ்க்கை போதும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம், உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்குகிறோம், உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம். நான் கொஞ்ச நாளுக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய படம், அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி, அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக தான் சொல்லுவேன், இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகையாளரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால், ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தேன் அசிஸ்டண்ட்டாக. வேறு விழாவில் மேடையில் சொல்லியிருப்பேனான்னு தெரியல. ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் சில அசதி, ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது, நான் பார்க்குறேன், தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது. வாழ்க்கையில் வந்து 1.25 வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது, 24 ஹவர்ஸும் பார்க்குறோம். இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க, அவங்க கேட்குறாங்க.
நம்மளும் படித்து வளர்கிறோம், அவங்க 200 மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படித்து வளர்கிறாங்க. ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா இல்லாம்போது ரொம்ப கோபம் வந்துடுது, வெகுண்டு வந்துடுது. அவங்க முன்னால் ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம், அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அது பெரும் மனசு வருத்தத்தை. நடிகர்களை நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும். இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை. நான் கங்குவா படம் நான் பார்க்கல, இருந்தாலும் அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சூர்யா போன்ற ஒரு 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 நல்ல நடிகர், ஒரு அழகான நடிகர், நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லாரையும். அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜி இல்லை, நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்கள். அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார்னு ஒரு மனிதன் இருக்கான். எவ்வளோ முக்கியமான மனிதர் நம்மளுக்கு. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்த ஒரு 2 குழந்தைகள் ரொம்ப நல்லவன். இப்போ நான் ஒன்று விமர்சனம் பண்ணேன், அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போகிறீங்கன்னா நான் சொல்லவே போகிறதில்ல. ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். பட் நான் கருணையோடு பார்க்க சொல்கிறேன். ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோடு வரேன். ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடி விரிக்கலை. கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ். ஆக்சுவலி அதாவது ராக்கெட் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன ஒயர் கொஞ்சம் பிரிஞ்சால் கூட அது வானிலை வெடிச்சிருது. அது ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி தான் சினிமாவும் பார்க்குறேன். ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான். ஒரு 500 கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலண்ட்டோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இலையா பண்ணுறோம். சில டைம் ரொம்ப அங்கே அந்த மூத்த கலைஞன் ஒருத்தர் இருப்பான், அந்த டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் வந்து ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது. அவன் அங்கே செத்து போவான். கடைசியில் அந்த நாளை வந்து ஃபைனல் அந்த ஷாட் முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா, வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. ராஜீவ் மேனன் சொன்னாரான் ஒரு தடவை, யாரே அது ஃபைனல் ஏதோ இப்போ உள்ளே போகும்போது யாரே அது கீழே பட்டு கிடக்குறா அப்படி செருப்புக்குள்ளே அப்படின்னு. சார் அவர் பேர் பாலான்னு சொன்னாங்களாம். அதுதான் சேது, ஒரு பாலா செத்து போகிற டைம் தான். அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது. ஆக்சுவலாக அப்போ ஒரு படம் உருவாகும்போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் 150 ரூபா கொடுக்குறீங்க. அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க. நான் நான் சொன்ன சித்திரம்பேசி பார்த்து நான் கதை சொன்னேன், ஏவிஎம்மில் சொன்னேன். அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உட்காந்துருக்கார், வெள்ளை சட்டப்பட்டவர், துளசி பெருமாள். அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தால் நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன். ஸோ அவங்க தான் பத்திரிக்கைங்க. நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது 2 பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலாம், ஏன் இப்படி பண்ணியிருக்கோனியா அப்படி சொல்லலாம். சினிமாவை எல்லோரும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், வாட். எனக்கு வந்து இன்றைக்கி நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இந்த பெர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல. மேபி என்னுடைய டைரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரியல. ஏன்னா ஹூ அவர் டிசைன்ட் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான, ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். ஐம் ஸோ மூவ்டு பை தம், ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு தம். இந்த படம் ஓடணும்னு நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன். இந்த படம் நியாயமாக இருந்தால் ஓடுன்ற சக்தி, பயப்படாத. இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம், அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம். அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது, இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்குது, இந்த படத்தில் ஏதோ அறம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஸ்டேஜில் இருக்கிற சக்திவேல் அண்ணன், தோழர் கொற்றவை, நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் ப்ரோ, என்னுடைய தங்கை சங்கமித்ரா சௌமியா அன்புமணி அவர்கள், தமிழ் இயக்குனர் லப்பர் பந்தோடைய இயக்குனர் அருண் விஸ்வா சார், ப்ரொடியூசர் சார். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் அப்கமிங் மூவி. விக்ரம் சார் வச்சு படம் பண்ணுறாரு, இன்றைக்கி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் சார்.
அப்பானி சரத் ப்ரோ, டிஓபி பாண்டிகுமார் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் காசி சார், அஜய், என்னுடைய தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, அது உண்மை. என்னுடைய சகோதரர் சபரீஷ் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார், எங்கள் அம்மா ஸ்ரீரேகா, எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய இயக்குனர் சக்திவேல், எஸ்பி சக்திவேல் அவர்கள். செல்ஃபி வந்து கலைப்பள்ளி தானு சாரால் பண்ணோம். தானு சார் இல்லைன்னா இந்த மேடை கிடையாது. நான் அது எப்பயுமே சொல்கிறது தான். அந்த சின்ன படத்தை எங்களை கொண்டு போய் பொசிஷன் பண்ணி ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய தம்பியை ஒரு திரைத்துறை ஒரு சின்ன நடிகராக எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது தாஸ் ராமசாமி டோரா இயக்குனர் அவர்கள் வந்து, தம்பி நீ நிறைய கதை கேட்குற, சும்மா இந்த கதையை கேளு அப்படின்னாரு. அப்போ தான் சக்திவேல் சார் வந்து எனக்கு இந்த கதை சொன்னார். சொன்ன உடனே நான் பயங்கரமாக என்கேஜ் ஆகிட்டேன். ஆனால் இந்த படம் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்செலவாகும். இந்த விஷன் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தேவை. எப்பயுமே புதுமுகங்கள் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும், பெரிய ஸ்டார் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட் தான். ஸோ இது எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணுறது? ஏன்னா எங்கே போனாலும் நியூ ஃபேஸ் ஆப்பா அப்படின்வாங்க, அறிமுகமாக இது பிஸ்னஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் இந்த கதையை வந்து என்னுடைய தங்கை வந்து சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து நிறைய கூத்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய கூத்து கலைஞர் அவர்கள் எல்லோரும் வந்து இங்கே உங்களுக்கு அறிமுகம் பண்ணணும், அது எங்களுக்கு பெரிய ஆசை. ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுடைய கூத்துப்பட்டறையில் தான், தெருக்கூத்தில் தான் நாங்கள் வந்து நடிப்பு பயின்று வந்தோம். ஸோ உங்ககிட்ட உங்கள் முன்னாடி அவங்கள கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றது தான். ஏழுமலை ஐயா அவர்கள் இல்லை, அவங்களுடைய மகன்கள் தான் இவங்க 2 பேரும். ஸோ நீங்கள் உங்கள் முன்னாடி காட்டணுன்ற ஒரு ஆசை அது இன்றைக்கி நடந்துருச்சு. இப்போ தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே சொல்கிறேன். சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, தம்பி சபரீஷுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியும் இது பெரிய ரிஸ்க்கு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம தானு சார் கிட்ட தான் நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதுல தான் ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு தயாரிப்பாளர்கள் ஃபீல் பண்ணாங்க. எனக்கும் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகிறாங்க, அங்கே அவங்க படுற கஷ்டம், இந்த மாதிரி வாழ்க்கையை நான் டே டு டே லைஃப் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இதை வந்து இயக்குனர் சொல்லும்போது எனக்கு அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணோம். டெஃபினட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நாங்கள் 3 பேர் மட்டும் யோசித்ததை அடுத்தது டீமாக எல்லோரும் சேர்ந்து இது ஒரு மேஜிக் மாதிரி அமைஞ்சது. எல்லாமே எப்படி சொல்கிறது, எல்லாமே அமைஞ்சு கடைசியில் சக்திவேல் அண்ணா அவருடைய நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த படம் போய் இன்றைக்கி போய் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போய் அவர் போய் அந்த டீசரை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரமாக அதை நாங்கள் நினைக்கிறோம். சார் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்த உடனே டெஃபினட் ஹிட் சக்திவேல், டெஃபினட் ஹிட் அப்படின்னாரு. அது வந்து அன்றைக்கி ஃபுல்லாக அவர் தூங்கவே இல்லை. ட்ரெய்லரில் எங்களால் ஒரு 2 நிமிஷம் உங்களை வந்து என்கேஜ் பண்ண முடிஞ்சது. நிச்சயமாக படத்துலேயும் அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்டு அலங்கு திரைப்படம், இந்த படம் நாங்கள் பண்ணிட்டோம். 27ஆம் தேதி திரையரங்குகளை வருது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஷோ வந்து நீங்கள் தான் பார்ப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய உண்மையான விமர்சனங்கள் நீங்கள் வைங்க, அதை நாங்கள் கற்றுக்கிட்டு அடுத்த படத்தில் நாங்கள் எங்களை மெழுகேற்றிக்கிறோம். எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சக்திவேல் எல்லாமே எனக்கு கூட இப்போ நடித்த இதயகுமார் அப்புறம் அஜய், இவங்க 2 பேரும் எங்கள் கூட படம் ஃபுல்லாக வருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்க ஒரு பேர் மாஸ்டர் அஜய், நான் கூட 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்ததுனால தான் ஒரு மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காரு, அதனால மாஸ்டர் அஜய் அப்படின்ட்டு. ஆனால் நிச்சயமாக அலங்கு படம் வந்த அப்புறம் அலங்கு அஜய், அலங்கு இதயகுமார், அலங்கு ஸ்ரீரேகாமா, அலங்கு கொற்றவைன்னு ஒரு பேர் வருன்ற ஒரு ஆசை. அலங்கு குணாநிதியும் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து தினேஷ் காசி மாஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு கதையை சொல்லாமல் இங்கே பேசிட்டாரு. ஆனால் அடி எனக்கும் அப்பானி சரத்துக்கும் அடி வாங்கின அடி எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பேக் பெயின் இருக்கும். இந்த படத்தால் தான் அதை நான் ஒரு விழுப்புண்ணா வச்சுக்கிறேன் மாஸ்டர். அப்புறம் இங்கே பேசிட்டு போன மிஷ்கின் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்டவுடனே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி வந்து பார்த்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம். நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து படத்தை பாராட்டி ட்ரெய்லரை பாராட்டி சொல்லியிருக்காரு. சீமான் அண்ணன் எப்பயுமே ஃபோனில் வந்து குணா தம்பி சண்முக அண்ணன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. குணா சண்முகம் சொன்னால் படம் நல்லா வந்திருக்குன்னு பாசிட்டிவ், ஐயோ அண்ணன் வாய்ஸ் போடுறாருன்ட்டு ரெகுலராக 2 நாளைக்கு முன்னாடி கூட ப்ரெஸ் நோட்டில் எங்களை வாழ்த்தி இந்த படம் நல்லா வரணும்னு வாழ்த்தியிருக்காரு. சீமான் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. தெருக்கூத்தில் ஆரம்பித்தது சின்னதாக நடித்தோம். அடுத்தது ஒரு சின்ன ட்ராமா பிளேயில் நடித்தேன். அப்புறம் ஒரு தியேட்டர் பண்ணேன். அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் சின்ன கதாபாத்திரம் பண்ணேன். இன்றைக்கி ஒரு கதையின் நாயகனாக அலங்குன்ற ஒரு படத்தில் நடித்து இது ஒரு பெரிய இது அனைத்திற்கும் முக்கிய காரணம் வந்து எங்களுடைய ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். அது நான் சொல்லலைன்னா அது தப்பாக இருக்கும். இந்த ப்ரெஸ்ஸு நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும்
எங்களுடைய தைலாபுர தோட்டத்தில் நாங்கள் இந்த கலைகள்லாம் ஊக்கப்படுத்தி எங்களை இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு ஆர்வமாக வந்திருக்கோன்னா அதுக்கு காரணம் ஐயா தான். அப்புறம் சங்கமித்ரா அவர்களுடைய பெற்றோர் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற எங்களுடைய டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும், அப்பா இங்கே வந்திருக்காரு, தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய மனைவி எல்லாருக்குமே இது ஒரு நன்றியா டக்குன்னு சொல்லிடுறேன். சொல்லனா தப்பாயிடும். அண்ட் யாரையா விட்டுட்டேன்னா கூட அது ஒரு பதட்டத்தில் தான் விடுறேன், மற்றபடி மறந்து விடல. என்னன்னா நான் ஒரு அனாட்டமியிலேயோ ஒரு போஸ்ட்மார்ட்டமோ ஒரு முதல் பிரசவமோ நான் மருத்துவராக இருக்கிறதுனால அங்கெல்லாம் இல்லாத பதட்டம் ஒரு படத்தில் ஒரு கதையின் நாயகனாக நடித்து இப்போ உங்ககிட்ட காட்டும் போது ஒரு பெரிய பதட்டம் இருக்குது. அந்த பதட்டத்தில் நான் சில பேரை விட்டுருப்பேன். மற்றபடி நீங்கள் அனைவரும் இதை சப்போர்ட் பண்ணணும். இந்த அலங்கு படத்தை நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் இந்த சினிமாவை நீங்கள் பார்த்து நீங்கள் கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். டிசம்பர் 27 படத்தின் திரைப்படம் வந்து உலகம் ஃபுல்லாக சக்தி அண்ணன் பார்த்துப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு நாங்கள் காட்டிடுவோம், நீங்கள் பார்த்து எழுதிடுவீங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். சார் குமரேசன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி எல்லாருமே. அப்புறம் அபிஷேக் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார். சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டே கூப்பிடுவேன்னு சொன்னாங்க, ரொம்ப லாஸ்ட்டாக கூப்பிட்டு சரி. செல்ஃபி வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு படம். அந்த படத்தில் ஒரு நல்ல அனுபவம், அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு எங்களுக்கு ஒரு நல்ல அறிமுகம் தானு சார் மூலமாக கிடச்சிது. சரி, அது முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு, அது வெற்றி படமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் 2 கதை கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்தது எதுனா மெயின் ரீசன்னா அண்ணன் வந்து ஹீரோவாக பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணவே வந்தோம். சரின்ட்டு 2-3 கதை கேட்டுருந்தோம். அப்புறம் அலங்கு கதை அப்புறம் மிஸ் பண்ணிட்டேன். அலங்கு கதை அண்ணன் வந்து கேட்டிருக்காங்க, கேட்டுட்டு சொன்னாங்க. எனக்கு இந்த படம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட்டோர் போய் ஷூட் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சங்கமித்ரா அவர்களும் வந்து கதை கேட்டாங்க. அவங்க படம் பிடிச்சிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம மட்டும் பண்ணுறது இல்லாமல் அவங்களும் சேர்ந்து நம்மளோட பண்ணுறது வந்து அப்போ எப்போ ப்ரொடியூசர் சங்கமித்ரா இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தாங்களோ இந்த அலங்கு படம் வந்து அப்போவே வந்து அடுத்த கட்டத்துக்கு படம் வந்து போயிடுச்சு. எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸு, ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா எல்லாம் ட்ராமா பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸு, டீமுக்குமே பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு அவங்க கூட வந்தது. அப்புறம் வந்து சக்தி ப்ரோ கதை சொன்னார், ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னார், அழகாக சொன்னார். என்ன கதை சொன்னாரோ, என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டாரு. அது முன்னோட்டமாக ட்ரெய்லரில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது ஸ்டண்ட் மாஸ்டரு இப்போ 20 நாள் கிட்ட படம் ஃபுல்லாக ஃபைட் சீக்வன்ஸு. என்ன சொல்கிறது, அவங்க டீம்லாம் செத்துட்டாங்க உண்மையாலுமே. இந்த அசிஸ்டன்ஸ் நரேஷ் இவங்களாம் இருப்பாங்க, காடில் ஓடு நான் அவங்களுக்கு முன்னாடியே போயிடுவேன். ஷூட்டிங்கில் வந்து என் காதில் வந்து வாக்கி டாக்கி இருக்கும், நம்ம ப்ரொடக்ஷன் டீமுக்கு வாக்கி டாக்கி கொடுத்துருவேன், போட்டு டார்ச்சர் பண்ணுறது தான் வேலை. ஏன்னா நல்லா நம்ம பண்ணணும், படம் சீக்கிரம் பண்ணணும், ஸ்டண்ட்டு ரொம்ப கரெக்டாக பண்ணணும். அது ஒரு சூப்பராக ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டார். அப்புறம் டிஓபி பாண்டிகுமார் ப்ரோ எல்லா விஷுவல்ஸ், டைரக்டருக்கு என்ன விஷுவல்ஸ் வேணுமோ பொறுமையாக கரெக்டாக அழகாக நிதானமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார். படம் முன்னோட்டமாக இருக்கட்டும், படத்தை பார்த்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே விஷுவல் சூப்பராக இருக்குன்னு தனியாக அவருக்கு ஒரு மென்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் ஆனந்த்ஜி ஆர்ட் டைரக்டர், இவருக்கு தேங்க்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா டெய்லியும் ரொம்ப பேசிகிட்டு இருப்போம். எல்லாமே நம்மளுக்கு அவர் தான், இந்த ப்ரெஸ் ஈவெண்ட் கூட அவர் தான் எல்லாமே எல்லா ஃபோனில் கேட்டுகிட்டே இருப்பார். அப்புறம் வேறு அஜீஷ் ப்ரோ நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. அஜீஷ் ப்ரோ ஒரு டக்குன்னு சீக்கிரம் ரொம்ப டக்குன்னு முடிச்சிடுறேன். பதட்டம்லாம் இல்லை. அப்புறம் அருண் விஸ்வா ப்ரோ, அவர் வந்து நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு ப்ரொடியூசரை ரொம்ப வாழ்த்தினார், நல்ல படம் ஹிட் ஆகுன்னு சொல்லார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அருண் விஸ்வா ப்ரோ அந்த மாதிரி எங்களை ரொம்ப வாழ்த்தினது. அப்புறம் தமிழரசன் பச்சைமுத்து பிரதர் படம் பார்த்துட்டு நைட்டு ஒரு 10-9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப தைரியம் கொடுத்தாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும், ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் சொல்கிறேன், இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், ஸ்ரீரேகா மேமாக இருக்கட்டும், அப்பானி சரதா இருக்கட்டும், காளி வெங்கட், இதயகுமார், அஜய், அப்புறம் வில்லன் சைடு அப்பானி சரத்து, செம்பன் வினோதவங்களாம்
ரொம்ப கரடுமுறையான பகுதி இது. அட்டைப்பூச்சி வரும், பாம்பு வரும், கழுதைப்புலி இருக்குன்றாங்க. ஒரு வாட்டி ஷூட்டிங் பண்ணோம், கழுதைப்புலிலாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் ரொம்ப, அதாவது பார்த்துக்கலாண்டா அப்படின்ற மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அத்திரப்பள்ளி ஃபால்ஸில் ஷூட் பண்ணோம். அங்கே பார்த்தா ஃபஸ்ட்டு அப்படியே கல்லெல்லாம் காஞ்சி கிடக்குது. அப்புறம் பார்த்தா மழை வருது. டைரக்டர் நீங்கள் ஓடுங்கன்றாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் கிரேன் கேட்குறாரு. லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ அங்கே கீழேருந்து மேலே எடுத்துன்னு வர முடியாது. இல்லை இருந்தாலும் ஆர்டிஸ்ட் என்ன 3 பேர் என்ன பண்ணாங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து ஃபைட்டர்ஸ் ஹெல்ப்போட அவங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசராக நான் படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ரெஜின் ரோஸ் ப்ரோ அவருக்கும் பெரிய நன்றி. அவர் வில்லன் கேங்கோட மெம்பர் அவர். அப்புறம் ஃபைனலாக லாஸ்ட்டாக அதில் முடிச்சிடுறேன். இல்லைன்னா இப்போது சங்கமித்ரா வந்தாங்க ப்ராஜெக்ட்டுக்கு, எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு, எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் ஆக்சுவலாக. அப்புறம் எங்கள் டீமுக்கே ஒரு சக்தி ஒருத்தர் கொடுத்தாரு. யார் தெரியுமா? சக்தி வேலன் அண்ணன். அவர் தான். அவர் வந்து படம் பார்த்துட்டு, ஐயோ எவ்வளோ நேரம், இப்போ ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. அவர் சக்தி வேலன் அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. டீமில் இருக்கவங்க எல்லாருக்கும் கடைசியாக ஒரு சக்தி கொடுத்தது தான் எங்கள் சக்தி வேலன் அண்ணன். அண்ணன் என்னது? ஆமாம், டேரக்டர் சக்தி ப்ரோ ஆரம்பித்தார். சக்தி வேலன் அண்ணன் எங்களுக்கு முடிச்சு வைக்கிறாரு. அடுத்த படமும் அண்ணன் பண்ணுவார். அதுதான். அப்புறம் கொற்றவை விட்டுட்டேன், அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அலங்கு படம், இது குமரேசன் சார், சார் பிஆர்ஓ சார் குமரேசன் சார், ரொம்ப அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, ஆனால் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் பழக்கம் அவர் சார். அப்புறம் அவங்க கூத்து அண்ணன் எல்லாருமே என்னெல்லாம் வந்து ட்ரௌசர் போட்டுன்றப்ப பார்த்தவங்க, அவங்களாம் 10 அதுலேருந்து பார்த்தாங்க. இப்போ இன்னி வரைக்கும் கூட இருக்கிறாங்க. இப்போது லாஸ்ட்டாக ப்ரெஸ் நீங்கள் தான். 27 படம் டிசம்பர் மாதம் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதம் செல்ஃபி படம் பண்ணோம், பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. இந்த படம் நல்ல படம், உங்களுக்கு நிச்சயம், உங்கள் எல்லாருக்குமே நிச்சயம் பிடிக்கும். 27 ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக படம் பார்ப்பீங்க. பார்த்துட்டு கட்டாயம் இந்த படம் பிடிக்கும். பார்த்துட்டு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஹீரோ வந்து அடுத்து ஹீரோ அடுத்து தமிழ் சினிமாவுக்கு வராரு. நல்ல ஹீரோ, ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லி ஹீரோ. அவர் வேறு கம்பெனிக்கும் நல்லா பண்ணி கொடுப்பாரு, எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டார். ஓகே, இல்லை அடுத்த ப்ரொடக்ஷன் தான் நீங்கள் சம்பளம் கொடுக்கலாம் நம்ம. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா இங்கே வந்திருக்காங்க. அப்பா தான் எல்லாமே. அம்மா ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 27 டிசம்பர் மாதம் படம் ரிலீஸ் ஆகுது. அலங்கு படம், சக்திவேல் அவர்கள் இயக்கிய அலங்கு படம் ரிலீஸ் ஆகுது. உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குனருக்கு, கூட நடித்த நடிகர் எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நிறைய பேசணும் இந்த படத்தில் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இடையில ஒரு படப்பிடிப்பு நடுவில் அனுமதி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சாலிகிராமத்துலாம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நான் 8 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். அநேகமாக ஷார்ட் ரெடியாக இருக்கும். போனோடனே போய் உள்ளே பூந்து நடிக்கணும் கேமராக்குள்ளே. இந்த படத்தில் எனக்கு என்னோடய கதாபாத்திரம் வந்து நான் ஹீரோவோட தாய்மாமனாக நடிச்சிருக்கேன். படத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் இந்த கதை இயக்குனர் சக்திவேல் வந்து எனக்கு அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். ஒரு படம் வந்து ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போது இருந்து எனக்கு அவரை தெரியும். அதனால் எல்லா படத்துலையுமே கூப்பிடுவார். பயணிகள் கவனிக்கலையும் ஒரு ரோல் கூப்பிட்டுருந்தார். அப்போ வந்து சூழ்நிலையினால் அதை பண்ண முடியல. இதில் வந்து முக்கியமான ஒரு ரோல் அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியாத நிறைய சம்பவம் இருக்குது. அதெல்லாம் வெளியில் சொல்லலாமா இல்லையான்னு ரொம்ப நாளாக ஒரு யோசனை. ஏன்னா இது மிஸ்கின் சாரே பேசும்போது நிறையா கொஞ்சம் இது மனிதர்கள் அப்படிலாம் மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த டேம் வந்து கரெக்டாக இல்லையான்னு ஒன்றும் புரியல. வேறு இது பொது வழியில் மைக்கில் பேசலாமான்னு வேறு தெரில. அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எப்படியும் மாட்டேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு தான். ஏன்னா அவருக்கு நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தால் சின்ன பையன். எங்கள் ஊரில் ஒரு நாய் இருந்தது. எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம்.
ஆனால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம், கருப்பு. அதுக்கு பேர் அது ஃபுல் பிளாக்கில் இருக்கும். இருட்டிலலாம் இருந்தால் தெரியவே தெரியாது. அது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து நாய் வளர்க்குறது பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம இருக்கும்போதே அது நம்மகிட்ட விட்டு பிரிஞ்சு போவோம். அதனால் அந்த சோகத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுன்ட்டு அவர் வந்து அது மேலே விருப்பப்பட மாட்டார். நாய் வளர்க்குறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதனால எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறேன். எனக்கு நாய் வந்து பர்சனலாக பிடிக்கும். அப்போ இது எங்கள் பெரியப்பா எங்கள் ஊரில் ஒரு முறையில் பெரியப்பா இருக்கிற வீட்டில் இருக்கிற அது வந்து அது என்னமோ தெரியல, என் மேலே பயங்கரமான பாசம். அதுக்கு நல்லா வளர்ந்துச்சு. கிட்ட ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு இதில் பருவத்தில் இருக்கும்போது அதே மாதிரி அதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ என்னென்னா அது வேறு யாருமே அதை நெருங்கவே முடியல. கிட்டத்தட்ட ஊரில் ஒரு 10-13 பேரை கடிச்சிச்சு. இப்போ ஒட்டுமொத்த ஊரும் அந்த நாய்க்கு எதிராக திரண்டு நிற்கிது, இந்த நாயை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாயை நெருங்க முடியல, ஏன்னா கடிக்க வருது, யார் பண்ணாலும் கடிக்க வருது. இப்போ அவங்க வீட்டில் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. சரி, இதை நாங்கள் வந்து இதான் என்ன சொல்கிறது, மக்களை காப்பாற்றுறதுக்காக இதை கொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் வேறு இந்த மாதிரி ஊசி போட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை. எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் அந்த வசதியெல்லாம் இல்லை. நான் ரொம்ப ஒரு 10-12 வயசில் இருக்கும்போது. அப்போது என்னை மட்டும் அது கடிக்கவே இல்லை, என்னை மட்டும் அது ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்கேன். எனக்கு அது புரியவே இல்லை. இப்போ என்னென்னா மொத்த ஊரும் சேர்ந்துக்கிட்டு என் மேலே ஒரு கோரிக்கை வைக்குது. கோரிக்கைன்ற ஒரு நிர்பந்தம். நாங்கள் வந்து ஒரு எலி பாசானத்தை வந்து தருவோம், அது நீ கொடுத்தா தான் சாப்பிடும், அதனால் நீ தான் கொடுக்கணுன்ட்டாங்க. இப்போ வந்து இட்லியில் வெட்டி அதுக்குள்ளே வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே பயமாக பதட்டமாக இருக்குது. நான் தான் கொடுத்து ஆகணும், ஏன்னா வேறு யாரும் கிட்ட போக முடியாது. நான் வந்து வேறு வழியே இல்லை, கொடுத்துட்டேன். அது ஒரு பெரிய ஊர் மொத்தமாக சேர்ந்து ஒரு கலவரம் ரேஞ்சுக்கு செயல்படுறாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற தண்ணியெல்லாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க. ஒரு பரபரப்பாக இயங்குது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல்லாக அலர்ட் ஆகுது ஊரே. எனக்கு இது ஏன்னு தெரியாது. அப்புறம் தான் சொன்னாங்க, இந்த எலி வாசனை சாப்பிட்டுருச்சுன்னா தண்ணியை குடிச்சா பொழைச்சிக்குமா, அதனால் தண்ணி குடிக்க விடாமல் இருக்குது. ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பொதுவான இடத்துல தண்ணி திறந்துருக்கு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அலர்ட்டை கையில் கட்டையோடு அங்கங்கே தெருமுகளை எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ இது யதார்த்தமாக என்னை பார்க்க வருது. இப்போ இந்த இட்லி நான் வச்சு கொடுத்துட்டாங்க, நான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை, கொடுத்துட்டேன். சாப்பிட்ருச்சு. இப்போ என்னென்னா இவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, அது எங்கேயும் போக முடியாது. அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பார்வையோட பார்த்துருச்சு. என்னால் அதை கடக்கவே முடியல. நான் கொஞ்சம் எமோஷனல் வேறு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துக்கும் ஏமாற்றி தப்பிச்சு ஓடிட்டான். ஊருக்கு வெளியில் ஊத்துன்னு ஒரு குட்டை இருக்கும், அந்த குட்டையில் போய் தண்ணியை குடிச்சிட்டான், தப்பிச்சிட்டான். இப்போது ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராகவே தான் நிற்கிது. ஆனால் எனக்கு என்னென்னா நல்ல வேளை என் கையால் அது சாகலை. அப்படி திரும்பவும் அந்த அப்ளிகேஷனுக்கே வந்தாங்க, இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி. எங்கள் வீட்டிலலாம் வேறு என்னை திட்டினாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, எனக்கு தெரியாது இது தண்ணி குடித்தா பொழைச்சிக்கொன்றது. இதெல்லாம் இவ்வளோ திட்டம் போட்டு நீ கொண்டு போய் வச்சுருக்கேன்னா எனக்கு தெரியாது, அவங்க கொடுக்க சொன்னாங்க, இல்லை நான் தான் கொடுத்து ஆகணுன்ற இடத்துல வந்ததுனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. இனிமேல் அதை பண்ணக்கூடாது, அது பெரிய பாவம் அப்படின்னு சொன்னதால நான் பண்ணல. அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஊரும் ஒன்று திரண்டு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியில் தூக்கில் ஏற்றினாங்க. ஊரில் வந்து மாட்டு வண்டியில் தூக்கில் ஏற்றுவாங்க. அதை கூட எனக்கு விளக்கமாக சொல்கிறது பதட்டமாக தான் இருக்குது. சாதாரணமாக மாட்டு வண்டியில் சுருக்கு போட்டு கட்டி வச்சுருவாங்க, அந்த மோக்கால்னால் அந்த மாடு கட்டுற இடத்துல கட்டி வச்சுருவாங்க. அப்புறமா பின்பக்கமாக இருந்த வண்டியை வாரிடுவாங்க, அந்த மோக்கால் அப்படி தூக்கிடும், அது துடிச்சு செத்துரும். இப்போ என்னென்னா ஊருக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டோம், ஒரு வெறிநாய் கடியிலேருந்து எல்லோரும் காப்பாற்றிட்டோம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த நாய் செத்துருச்சு. இந்த சூழ்நிலையில் யார் பக்கம் நிற்கிறதுன்றது எனக்கு அப்போவே தெரியல எனக்கு. அது மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஒரு பதட்டம். நான் நடித்த போதுலாம் பெருசாக அதுக்குள்ளே எனக்கு கதை தெரியும், எனக்கு தான் விஷுவல். நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு அந்த பதட்டம் அதுக்குள்ளே தொட்டிருச்சு எனக்கு. அது மாதிரி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேசணும் நாங்கள். அப்புறம் ரொம்ப சீரியஸாக போய்ட்டு கேரளாவில் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். வெளியில் அதாவது ஷூட் முடித்ததுக்கப்புறம் ஹோட்டல் ரூம்லாம் வந்துட்டு ஒரு நாள் வந்து எல்லோரும் கதவை சாத்திட்டு பிரியாணி பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு 10-15 நாள் ஆச்சு நமக்கு இந்த ஒரு
சாப்பாட்டு பிரியவர் நான். எப்போ என் வண்டியில் கிச்சனில் வந்து கிச்சன் வந்து காரில் டிக்கியில் இருக்கும், ஒரு எல்லாமே ஒரு மினிமைஸாக அப்படி வச்சுருப்பேன். ஆனால் ஒரு குக்கர் மட்டும் பெருசாக இருக்கும், ஒரு 10 பேர் வந்தால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு குக்கரை அந்த ஹோட்டலுக்காரங்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய் உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு முழு பிரியாணி உள்ளே வச்சு செஞ்சுட்டு திருப்தியாக அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரியான நிறைய அனுபவம் இருக்குது படத்துக்குள்ளே வேலை செய்யும்போது இருந்த அனுபவம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருந்துச்சு, ஆனாலும் எனக்கு டைம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் தனித்தனியாக பேர் சொல்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எங்களுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்து எங்களோட படத்தை வந்து இப்படி இன்ஃபேக்ட் படத்தை பார்த்துருக்கீங்க, 2 பேரும் பார்த்து எங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் பெரிய பூஸ்டாக எங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே கூத்து கலைஞர்கள் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒரே விஷயம் தான் தோணுச்சு. என்னென்னா வந்து சாஃப்ட்வேரை நாங்கள் பண்ணுற மியூசிக்கே இல்லைங்க, இவங்க வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து ஏதோ ஒன்று பண்ணுச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்கள இங்கே கொண்டு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு இது பண்ணது. அண்ட் எனக்கு வந்து இந்த படம் அலங்குங்கிற படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் இந்த படம். ஏன்னா வந்து வெப் சீரிஸாக பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ஓடிடி ஃபிலிம்ஸாக பண்ணியிருக்கேன், விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். ஸோ அது பார்த்து தான் வந்து சக்தி பிரதர் வந்து நமக்கு என்கிட்ட வந்தார். அதில் வந்து இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி அலங்கு படத்துலையும் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட்டு, அப்புறம் வந்து ஏன்னா பார்டர் தமிழ்நாடு கேரளா பார்டர்னு வரும்போது ரொம்ப மெனக்கெட்டு நானும் டைரக்டரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே இருக்கும்போது சவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கணும், கேரளாவுக்கு போனதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் வேறு மாதிரி ஆகணும், அப்புறம் ஒரு கேரக்டருக்கு ஒரு தீம் வச்சுருக்கோம். நிறைய லைவ் போகணுங்கிறது என்னோட ஒரு விருப்பமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எந்த படத்துக்காக இருந்தாலும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். ரொம்ப வந்து கீபோர்ட்லேயே வந்து எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப போர் அடிக்குதுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எனக்கே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாம் கொஞ்சம் சவுண்ட்ஸாக கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. எல்லா படத்துலையும் நான் அது பண்ணுவேன், பட் இந்த படத்தில் இன்னும் அதிகமாகவே பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து படம் ஸ்கிரிப்ட் அதுக்காக டிமாண்ட் பண்ணதுனால சாங்ஸாகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி நிறைய மெனக்கட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப 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 மனசுலேருந்து, பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ட்ரெய்லரில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும். நாங்கள் ஒரு சின்ன டீம், ஆனால் வந்து எங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் போட்டு நாங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து மக்களும் வந்து எல்லாருக்கும் வந்து இது போய் சேரும் அப்படிங்கிறது என்னோடது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறது, அலங்கு சக்திவேல் சார்ன்றதோட அவர் கூட நம்ம என்னங்கய்யா, அவர் கூட எப்போ பேசணும் இருங்கய்யா ஐயா, ஸ்பாட்டில் எப்படி வேணால் கத்தி அங்கே வேலை பார்த்துடலாங்க ஐயா. மீடியாவுக்கு முன்னாடி பேசுகிறது கொஞ்சம் எப்போவுமே பதட்டமாக தான் இருக்குது சார். 80 படம் பண்ணாலுமே இன்றைக்கும் பேசும்போது பதட்டமாக தான் இருக்குது. சக்திவேல் சார் வந்து எப்படின்னா, ஒரு சிலர் கூட எவ்வளோ பேரை நம்ம படத்தில் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ பேர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம், பார்க்குறோம், கொள்கிறோம். ஆனால் அவர் கூட வந்து எப்படின்னா ஒரு குடும்ப உறுப்பினர், என் அண்ணனோ தம்பி, என் குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவர் கூட இன்றைய வரைக்கும் பழகுறோம். அப்போ ஏற்பட்ட நல்ல மனசுக்கு சொந்தக்காரர். அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதோட கூட இருக்கிற இந்த படத்தில் வேலை செஞ்ச ஒருத்தரும் நல்லா வரணும்னு நினைக்கிறதுல அவரை எப்படி சொல்கிறது, அவரை மிஞ்சிக்கிற ஆள் இல்லை. அப்பேற்பட்ட நல்ல மனசுக்கு சொந்தக்காரர் அவர். அடுத்து நம்ம ஹீரோ டிஜி. இந்த படத்தில் வந்து காடு, மலை மூணுமே, ஏன்னா வெறுமே அவங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே இயக்குனர் வந்து கொடுக்குற இடமே வந்து ஒரு முள் புதரு இல்லை ஒரு மலை, இல்லை மலையிலேருந்து கீழே விழுந்தா போய் சேர்கிற இடமா தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் ஃபுல் படமே வேலை பார்த்துருக்குறோம். ஒரு இடத்துக்கு திடீர்னு கூட்டம் போயிட்டு ஃபுல்லாக முள் இருக்கும், இங்கே ஓட சொல்லுங்கள், இங்கே சேஸ் எடுக்கலாம் சார், என்ன சார் பண்ணுறது, இங்கே சேஸ் எடுக்கலான்றீங்க, இல்லை பண்ணல. ஆனால் அந்த எல்லாத்தையுமே மனக்கெட்டு எந்த ஒரு இடத்துலையும் முகம் சுளிக்காமல், அவ்வளோ கால் வலிகள் இருந்தும்
எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆக்ஷன் சீக்வன்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். 20 நாளுமே ஓட விட்டு அவரை அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கிறேன் இந்த படத்தில். அது இல்லாமல் கூட ஒரு 2 பசங்க இருக்கிறாங்க. அதாவது அந்த 2 பசங்க ப்ளஸ் வந்து ஹீரோ 3 பேருமே மேக்கப் பிளட்டு போடுவாங்க. ஷார்ட்டு முடிஞ்சோடனே பிளட்டை துடைப்பாங்க. கூட உள்ளே பார்த்தீங்கன்னா நெஜ பிளட் வெளியே வந்துட்டு இருக்கும். மாஸ்டர் இது நெஜ பிளட் மாஸ்டர், மேக்கப்பு கிடையாது அப்படின்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு மனக்கெட்டு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி டிஜி ப்ரோ இது ஃபஸ்ட்டு படம் ஃபைட்டு பண்ணுற மாதிரியே கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு ஃபைட் நான் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர் எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ டிஜி ப்ரோ. கண்டிப்பாக டிஜி ப்ரோ அண்ட் அந்த 2 பசங்க கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. அண்ட் தென் அடுத்ததாக நம்ம ப்ரொடியூசர்ஸ் சபரி சார் அண்ட் சங்கமித்ரா மேம் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த படத்தோடைய சில ஷோ பார்க்கும்போது பார்த்தேன். அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தன்மையோடு அவ்வளோ ஒரு சாஃப்டான நேச்சரை பார்த்து அவங்கக்கிட்ட அவ்வளோ நம்ம யார் என்னன்னு தெரியலனாலும் நம்ம சொல்லும் போது அவ்வளோ தன்மையோடு அவங்க அவ்வளோ சாஃப்டாக பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மேம். தேங்க்யூ. சபரி சார், அதாவது இந்த படத்துக்கு பெரிய தூணுன்னா அவர் தான். காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:30 மணிக்கே வந்து எல்லாத்தையும் அடித்து விரட்டி கூட்டின்னு வந்து ஸ்பாட்டில் நிற்க வச்சுருவார். 6 மணிக்கு நம்ம பேக்கப் பண்ணலான்னு நினச்சா என்ன 6 மணி தான் மாஸ்டர் ஆகுது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போகலாம் அப்படி போட்டு நம்மளை விரட்டுவார். 6:30 மணிக்கு சரி சார் லாஸ்ட் ஷாட் முடிச்சிடலான்னா, இருங்க மாஸ்டர் இன்னொரு வாட்டி பண்ணிடலாம், அந்த இன்னொரு கட்டு போகணுன்னு சொன்னீங்களே அது பண்ணிடலாமா அப்படின்னு. அப்படிலாம் வந்து ஸ்பாட்லேயே இருந்து ஒரு நாளும் வேலை பார்த்துருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக இதுக்கப்புறமா அவங்க இந்த வெற்றி மூலயமா இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் நான் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டீம், நம்ம கேமராமேன் சார், அதாவது அவர் விரட்டுவாருன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அவரை ஷார்ட் ரெடி சார் போகலாம்னா நான் எப்போ ரெடி வாங்க போகலாம் அப்படின்னுவார். அவ்வளோ ஸ்பீடாக. ஏன்னா மேக்ஸிமம் நைட் ஷூட்டு அவ்வளோ இல்லை. ஒரு ஷார்ட்டுக்குமா கிளைமேக்ஸ் தான் ஃபுல்லாக ஹை ஸ்பீட்ஸ் ஷார்ட்ஸ் நிறையா இருந்தால் அதுக்கு எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு டைம் கொடுத்தா தான் லைட் பண்ணுவோம். ஆனால் எல்லாமே டக்குன்னு அவ்வளோ வேகமாக ஓடுவார், அவ்வளோ வேகமாக வேலை பார்ப்பார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா இந்த படத்திற்கு நான் இவ்வளோ வேகமாக வேலை பார்த்துருக்க முடியுமா, இவ்வளோ நல்லா நான் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார். தேங்க்யூ பாண்டி சார். ஆர்ட் டைரக்டர் சார், எல்லா ஃபைட்டர்ஸுக்கும் வந்து ஒரு சில இடத்துல சேஃப்டி இருக்கும், நிறையா கிளாஸ் பிரேக்கு, நிறையா ப்ராப்பர்ட்டி பிரேக்ஸு எல்லாம் இருக்குது. ஏன்னா சில இடத்துல நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வாங்குற இடத்துல கண்ணாடிங்கள்லாம் உடைக்கும் போது பெரிய பெரிய பீஸ் கண்ணாடியாக வரும். ஃபைட்டர்ஸ் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அடிப்படுவாங்க, தையல் போடுவாங்க. ஆனால் இதில் அவர் கொடுத்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எல்லா கிளாஸஸுமே அவ்வளோ நல்ல விதமாகவும் அவர் பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்த ஒருத்தர் கூட ஒரு சின்ன கீழல் கூட படாத அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஆர்ட் டைரக்டர் சார். அண்ட் தென் யார் இங்கே ஸ்ரீலகா மேடம் ஒரு ஃபைட்டு பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில். டைரக்டர்ஸ் அப்படியா மன்னிச்சிருங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். நம்ம சக்திவேல் சார், அவர் எந்த படம் பண்ணாலுமே அது வெற்றி தான். அவர் இந்த எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் அவரை போய் மீட் பண்ணும்போது படத்தை பார்த்துட்டு மாஸ்டர் அந்த ஃபைட்டை பார்த்துட்டு மாஸ்டர் ஃபைட் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணி அந்தமாரி ஒரு பெரிய மனிதர்கிட்ட வாழ்த்து வாங்குறதெல்லாம் எனக்கு அவ்வளோ கௌரவமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சக்தி சார். அண்ட் அருண் விஷா சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். தமிழ் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். அண்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன் சார். நம்ம இல்லை அப்பானி சார் பாவம் ஒரு கிளைமேக்ஸில் குண்டு வைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட சொல்லவே இல்லை சார். டீசர்ல இருக்கிறதுனால சொல்கிறேன் சார். டீசர்ல அந்த ஷாட் இருக்கு சார். குண்டு வச்சு போட்டு சொல்லவே இல்லை அவர்கிட்ட, நின்றுக்கிட்டே இருக்காரு ஷாட்டில். சார் நடிக்கிறது மட்டும் தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஆமாம் சார், ஏன்னா இங்கே நான் குண்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஓடி போயிடுவாங்கன்றதுக்காக சொல்லவே இல்லை. ஷாட் ரெடி, டேரக்டருக்கு தெரியும், கேமராமேனுக்கு தெரியும். முடிச்சுட்டு ரெடி சார் போகலாமா சார், டேக் போகலாம், ரோல் கேமரா, ஓகே மாஸ்டர், ரெடி மாஸ்டர், ரோல் கேமரா, ஆக்ஷன் ஒன்று டமால் குண்டி வச்சு ஒரிஜினல் ரியாக்ஷன் இருக்கும் சார் அந்த படத்தில், பாருங்க. சாரி சார். அண்ட் தென் தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, படம்லாம் எப்போவுமே ரிலீஸ் ஆகும்போது படத்தோட கதை எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணுவீங்க.
நல்ல விதமாகவும் நல்ல படங்களுக்கு நல்லதாக சொல்லுவீங்க. இந்த படத்துக்கும் நல்லதாக சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா படம் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு. படத்தை நாங்கள் பார்த்துட்டோம். அதேமாரி பர்சனலாக எங்களோட ஒரு ஃபைட் மாஸ்டராக என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டு, படத்தில் எல்லாமே எழுதுவீங்க, ஒரு சிலர் மட்டும்தான் இந்த சண்டை காட்சிகளையும் குறிப்பிட்டு சொல்லுவீங்க. நாங்களும் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற ஒரு கெட்டதாக இருக்கட்டும், நாங்கள் பண்ண கெட்டதாக இருக்கட்டும், நல்லா பண்ணாலும் சரி நல்லா பண்ணாலும் சரி, நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் போடுற ரிவ்யூ, அதாவது நாங்கள் சம்பாதிக்கிறத விட நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் எங்களுக்கு அதோட அதிகமான சம்பளமே. நீங்கள் நல்லா பண்ணாலும் நல்லா பண்ணலன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் திருத்திப்போம். நல்லா பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை பூஸ்டாக என்கேஜாக ஏற்றுக்கிட்டு இன்னும் சந்தோஷத்தோடு இன்னும் நல்லா பண்ணணும்னு நாங்கள் நம்புவோம். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. திரையுலகின் முன்னோடி நம்ம கூத்து கலைஞர்களை வணங்கி உரையை தொடங்குகிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஃபீல் இது. எனக்கு தெரிஞ்சு அந்த கூத்து பார்த்துட்டு அந்த ஃபீலோடு அப்படியே வெளியில் போயிடணுங்கிற அளவுக்கு இருக்குது. இதில் இந்த படத்தை பற்றியெல்லாம் நிறைய இந்த படத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசணும்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. மைக்ரோஃபோன் கொடுக்கணும் போல் இருக்கு எல்லா கூத்து கலைஞர்களுக்கும். அவங்களுடைய பிச் அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் மக்களை மகிழ்விச்சு கையில் மைக் இருந்தாலும் அந்த ஒரு சத்தம், அது அதிகமாக டப்பிங் பண்ணுறதப்ப தொண்டை காஞ்சி போயிடுச்சு அப்படின்னெல்லாம் நம்ம நிறையா கேள்விப்படுவோம். இல்லை டப்பிங் வர்றதுக்கு சிரமப்படுற ஆர்டிஸ்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு இரவு முழுதும் எப்படி இவ்வளோ சத்தத்தை மக்களுக்கு கடத்த, அப்போ மைக் இருந்திருக்காது, அதோட தொடர்ச்சியாக கையில் மைக் இருந்த பிறகும் அவங்களுடைய குரல் அந்த வசீகரம் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. எங்களின் ஆதி கலைஞர்களை வணங்கி அலங்கு பற்றி பேசணும். இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு திரைப்படம். படம் முடிச்சதுக்கு பிறகு நான் அந்த படத்தை பார்த்துட்டு ஜென்ரலாக ஒரு படத்தில் ஜாயின் பண்ணி அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதோட ட்ராவல் ஆகுறதுங்கிறது ஒன்று. ஆனால் அலங்கு அதுலேருந்து அந்நியப்பட்டது. செல்ஃபி அப்படின்னு ஒரு படம் தம்பி குணாநிதி டிஜியும் சபரியும் சேர்ந்து இணைந்து அவங்களோட தயாரிப்பில் ஒரு படம் வருது. அந்த திரைப்படம் இருக்கும் பொழுது இவருடைய ஒரு கால் வருது, தம்பியோட கால் வருது, டிஜியோட கால் வருது. ஆனால் அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அவருடைய திருமண பத்திரிகையை எடுத்துகிட்டு அதுதான் நம்மளோட முதல் சந்திப்புன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். முன்பின் பரிச்சயம் இல்லாத எனக்கு நேரடியாக பத்திரிகை வச்சது இல்லாமல் அவரோட கல்யாண வேலையை தாண்டி சினிமா பற்றி அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். சினிமா பற்றி பேசிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த திரைப்படம் நான் தயாரித்தேன், நடிக்கும் பொழுது அந்த படத்தை நீங்கள் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அவங்க தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு திரைப்படம் அலங்கு. அவருடைய இயக்குனர் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி பெருமாள் சார். அவர் ஒரு சினிமா வெறியன். அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன்னா அல்லது யாராச்சும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நேராக அங்கே போய் உட்காந்து அந்த படத்துக்காக ஆத்மார்த்தமாக என்னென்ன உதவிகளை பண்ண முடியுமோ, என்னென்ன ப்ரொமோஷன் டெக்னிக்கை இது பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய ஒரு கலைஞன். சினிமாவை மிக மிக நேர்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவரோட இயக்கத்தில் இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சரியான மனிதர்கள் மிகச்சரியான மனிதர்களோட மட்டும்தான் சேர்ந்து ட்ராவல் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு அந்த பத்திரிகை கொடுத்தப்ப தொடங்கிய நட்பு அவர் என்னவா டிஃபைன் பண்ணுறதுன்னே என்னால் சொல்ல முடியாது. ஒரு நடிகரா, தயாரிப்பாளரா, மருத்துவரா, இல்லை ஒரு கூத்து கலைஞரா, இதெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த பண்பாளன். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளராகவோ நடிகராகவோ அவர் என்னவா ட்ராவல் பண்ணாலும்
மிகச்சிறந்த மனிதர். அவர் வந்து நான் பழகினதை வச்சு சொல்கிறேன். இவங்க வந்து படம் பண்ணுறாங்க. இந்த படம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு மிகப்பெரிய பின்புலம் இருக்குது. மிகப்பெரிய பின்புலத்தோடு வந்து எடுக்கப்படுகின்ற படம் வந்து என்னமா இருக்குங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஏதோ ஏனோதானோ, அல்லது பட்ஜெட் பற்றி கவலை இல்லை, அல்லது நானே ஹீரோ ஓப்பன் பட்ஜெட்டு, இது எதுவுமே கிடையாது. நிறைய நம்ம பார்ப்போம், இந்த புதுமுக நடிகர்களை வைத்து படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் உண்மையிலேயே தன்னுடைய வந்து ஒட்டுமொத்த வாழ்நாள் வருமானத்தையும் வாழ்நாள் சேவிங்கையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது எந்தவித தவிப்பில் இருப்பாங்களோ. நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருப்பார், அவருடைய ஒட்டுமொத்த பென்ஷன், அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு அந்த படத்தின் மீது அக்கறையும் அந்த பணத்தின் மீது அந்த பணம் வந்து என்ன மாதிரி செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு அவங்களோட ஆர்வமும் அதை விட 2 மடங்கு. நம்ம தம்பி சபரீஷ் சொல்லவே வேணாம், அவர் ஸ்க்ரீனில் தெரியாத எந்த செலவுமே பண்ணக்கூடாதுங்கிறதுல வந்து அவ்வளோ இது வந்து ஏதோ அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ரொம்ப சின்சியரான அட்டம்ப்ட். ஏதோ ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. ஏதோ ஒரு எங்கள்கிட்ட பணம் இருக்குது அல்லது போதுமான அளவுக்கு வந்து எல்லாரோடையும் ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்குது, நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்ணலை. வெரி சின்சியர் எஃபர்ட், ரொம்ப 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 சின்சியரான எஃபர்ட். அதில் வந்து ஒரு கூத்து கலைஞராக அவர் வந்து என்னென்னா அந்த காலகட்டத்திலிருந்தே வந்து அந்த இயல் இசை நாடகம் இது 3ஓட சேர்ந்து, இந்த கூத்து மட்டும் இயல் இசை நாடகம் 3யுமே சேர்ந்து கலந்து வரும். அதோட வந்ததுனாலே என்னன்னு தெரியல, உண்மையான சினிமாவை நேசித்து ஒரு அழகான படத்தை எடுத்திருக்காங்க. அதோட விஷுவல் ஆகட்டும். இப்போ 2 பேர் வந்து நாய் பற்றி சொல்லும் பொழுது மனநிலை பாதிக்கப்பட்ட பற்றி ஒரு கதை சொன்னாங்க. ஆனால் கதை அது இல்லை, வேற ஒன்று. மிக அழகாக மிக அற்புதமாக கேரளாவோட பின்புலத்தை மையமாக வச்சு மிக அற்புதமான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதோட விஷுவல் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அதில் பங்கு பெற்ற கலைஞர்களுடைய மற்ற கலைஞர்களுடைய நடிப்பாகட்டும். காளி வெங்கட் சார் அவர் வந்து அவர் ஒரு சாதாரணமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு டயலாக்ல மலைவாழ் மக்களோட ஒட்டுமொத்த வழியை ஒரு சாதாரண 2-3 வரியில் கடந்து போயிருப்பார். அவரோட டப்பிங்கே நம்மளை வந்து ஒரு முழு படம் பார்த்த திருப்தியை வந்து அவருடைய ஒரு 4-5 வரி டயலாகே நம்மளை கடத்திட்டு போகும். அந்த அளவு மிக நுட்பமாக ஒரு திரைப்படம். அதில் பங்கு பெற்று நடித்திருந்த அத்தனை பேருமே, காளி வெங்கட் சாராக இருக்கட்டும், பர்டிகுலராக அம்மா கேரக்டர் பண்ணவங்க ஸ்ரீரேகா, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸை நான் சமீபத்தில் பார்த்ததே இல்லை. நிச்சயமா மிகப்பெரிய பல விருதுகளை பெறக்கூடிய ஒரு நடிகையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம பத்திரிகையாளர்கள் எழுதும் பொழுது எனக்கு தெரியும் இதில் யார் வந்து அந்த அம்மாவோட நடிப்பை வந்து புகழ்ந்து எழுதுவீங்கிறது எனக்கு இப்போவே என் மனக்கண்ணில் வந்து போகுது. அந்த அளவுக்கு இருக்கும். இதில் வந்து நம்ம தோழர் கொற்றவை ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸும் சரி. இந்த படம் வந்து மிக மிக நுட்பமாக செதுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இதுக்கெல்லாம் மேலே நம்ம சகோதரி சங்கமித்ரா அன்புமணி அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. மிகச்சிறந்த நோக்கத்தோட ஒரு மலைவாழ் மக்களோட வேதனையை, வலியை, துன்பத்தை, அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு அவங்க எப்படி போகணுங்கிற ஒரு சமுதாய நோக்குள்ள ஒரு திரைப்படத்தை எடுத்து தயாரிக்க வந்திருக்காங்க தன்னுடைய முதல் படமாக. நான் என்னோட அப்சர்வேஷன் சரியா தவறான்னு தெரியல. கூத்துங்கிறது வந்து விழுப்புரம் இந்த சைடில் வந்து மக்களோட மக்களாக கலந்து இருக்கக்கூடிய கலை. இப்போ நம்ம சொல்லும்போது தெரிஞ்சோம், தயாரிப்பாளராக இருக்கட்டும், இந்த படத்தோட நடிகராக இருக்கட்டும், சங்கமித்ரை அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த கூத்தோட நேரடி தொடர்பில் இருந்திருக்காங்கங்கிறதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்படி இந்த இயல் இசை நாடகம் 3ஓடையும் கலந்த வாழ்வியல் உள்ள ஒரு பகுதியை சேர்ந்தவங்களோட நிலப்பரப்போ வாழ்வியலோ இன்னும் போதுமான அளவுக்கு
பதிவு செய்யப்படாததான் நான் நினைக்கிறேன். ஒரு மதுரை பதிவு செய்யப்பட்ட அளவு, கோயம்புத்தூர் பதிவு செய்யப்பட்ட அளவு, ஒரு தஞ்சை பதிவு செய்யப்பட்ட அளவுக்கு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் வந்து லப்பர் பந்து இது மாதிரி ஒரு சில படங்கள் வந்து நம்ம அந்த அந்த பகுதியோட வாழ்வியலை வந்து சொல்லியிருக்கோம். உணவு பற்றி சொல்லும்போது அழகாக சொன்னாங்க. ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு உணவெல்லாம் வந்து என்னென்ன பசியை தாண்டி ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து என்னென்னா என்ன மாதிரியான உணவை, எந்தெந்த கண்ட்ரியோட உணவை அப்படின்னு தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கான விளம்பரமும் நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேறு வேறு உணவுகளை சாப்பிட்றதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம மண்ணில் விளைய வைக்கப்பட்ட தானியங்களை கொண்டு நம்ம மண்ணுக்கான உணவை சாப்பிடும் பொழுது தான் நம்ம உடலுக்கு வந்து முழு ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கல் எழுதிருந்துச்சு. அதே மாதிரி சினிமா நம்ம மண்ணுக்கான, நம்ம கலாச்சாரத்துக்கான, நம்ம மக்களுக்கான சினிமா இங்கே அதிகம் இருக்கணும். ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு படம் பண்ணுறோங்கிறதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. நம்ம மண், நம்ம கலாச்சாரம், நம்ம மக்களோட வாழ்வியல், இதை வந்து முழுசாக கொண்டு போய் திரையில் சொல்லும் பொழுது அம்மா சமைக்கிற சாப்பாடு மாதிரி நம்ம 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 பகுதியில் இருக்கக்கூடிய, நம்ம பகுதியில் விளைவித்த தானியங்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்ற மாதிரி. சகோதரி அன்புமணி சகோதரி சங்கமித்ரா அவர்கள் ஒரு தயாரிப்பாளராக உள்ள வரும் பொழுது அவங்களுக்கு கூத்து, இந்த சினிமா, இதை பற்றின அக்கறை இது ரொம்ப இருக்கிறதா நான் வந்து அறிகிறேன். அவங்க என்ன செய்யணும்னா நிறைய திரைப்பட பயிற்சி பட்டறைகளை உருவாக்க வேண்டும். புதியவர்களுக்கு, இளம் வயதில் உள்ளவர்களுக்கு நடிக்கவோ டைரக்ஷன்லையோ இது மாதிரி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட இருக்குது. இது அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். மற்றபடி இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்க பத்திரிகை ஊடகம் மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணாத ஒரு படத்துக்கு ஸ்டேஜ் ஏறியிருக்கேன். எனக்கு அது எப்படி தெரில. குணா, டைரக்டர் சக்தி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு. அதுலேயும் குணா வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா, நான் அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து குணா ஆரம்பித்த ஃபஸ்ட்டு அவரோட ப்ராடக்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் அது நடக்கலை. பட் அந்த மீட்டிங் வந்து நான் அருண்ராஜா ஜாயின் பண்ணுறதுக்காக நடந்ததாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் குணா ஃபஸ்ட்டு அதுக்கு. எஸ் சக்திவேல், எனக்கு நெஞ்சுக்கு நீதி டைம்லேயே எனக்கு படம் பார்த்துட்டு சக்திவேல் வந்து எனக்கு ட்விட்டரில் அப்போவே எனக்கு மெசேஜ் அனுப்பி எனக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய இப்போது லப்பர் பந்தாக இருக்கட்டும், அப்போவுமே வந்து எனக்கு என்னென்ன ட்விட்டரில் இப்போ நான் பெருசாக அதை ஃபாலோ பண்ணாதப்போ அவர் வந்து எனக்கு என்னென்ன வாழ்த்து வருது, என்னென்ன இது வருதுங்கிறதெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் அதோடைய ஷேர்லாம் பண்ணி ரொம்ப என்னுடைய வெற்றியை, என்னுடைய சந்தோஷத்தை வந்து ரொம்ப அவரு எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நண்பர், அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன். மிஸ்கின் சார் சொன்னார், இந்த படத்தில் நேர்மையும் உண்மையும் இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னார். நான் பார்த்துட்டேன் படம், போன வாரம் தான் பார்த்தேன், கூப்பிட்டாங்க. அவர் சொன்னார் ரெண்டுமே தாண்டி சோலும் இருக்குது இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு நானே நல்ல ரீசன். 2 மாதத்துக்கு முன்னாடி நானும் அப்படி ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ இதே பத்திரிகை, இதே மக்கள் எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், சக்திவேல், குணா, அப்புறம் எல்லா டீமும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை, நான் முன்னாடி இங்கே நிற்கிறதுக்கு இவங்க தான் காரணம். கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இதில் ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல படத்தை தாண்டி ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும். நான் அதுதான் குணாகிட்ட சொல்லுவேன். குணா நல்ல படம் ஓகே, பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு போயிடுவாங்க. என்டர்டெயின் படம் மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை நான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப எங்கேஜாக, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படமாக இருந்தது. அதே மாதிரி சக்திவேல் ப்ரோ சொன்ன மாதிரி அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க கேரக்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு, நான் குணா கிட்ட கேட்டேன், அந்த அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க குணா அப்படின்னு சொன்னேன். ஸோ மேம் வாழ்த்துக்கள். இது எல்லாருமே நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தேவைப்படாது. உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க நான் சொல்கிறேன். ஸோ இந்த படம் அவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம், பாண்டியராஜ் கேமராமேன் அவராக இருக்கட்டும், ஷான் லோகேஷோடைய மிகப்பெரிய ஃபேன். முக்கியமாக அவருடைய ட்ரைலர் கட்டுக்கு, இப்போ இந்த ட்ரைலர் கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஷான் லோகேஷ், எல்லா டீமுக்கும், டெக்னிக்கல் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழ்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
சாரி தெருக்கூத்து கலைஞர்கள் இங்கே வந்து விழா சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவர் வேறு அடி வாங்கினார், நான் பக்கத்தில் அங்கே உட்காந்து எனக்கே அவ்வளோ வலிச்சுது, என் மேலே பட்டுருமோன்னு பயத்துலேயே இருந்தேன். பட் நீங்கள் எப்படி தாங்குறீங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு கிடைச்ச தந்துறதுக்கு டேரக்டர் சாருக்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ரொம்ப தேங்க்யூ. படம் 27th ரிலீஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே படம் பார்க்கணும். இது படத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் தான் நான் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நானும் ஒரு உண்மையான ஒரு டாக் லவ் தான். எனக்கு நான் இன்னும் ரொம்ப பிடிக்கும். சொன்ன மாதிரி நான் வரும்போது ஃபஸ்ட் டைம் பண்ண ஆர்ட், அது ஃபஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நானும் ஒரு தியேட்டர் பர்சன் தான். ட்ராமா தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போதும் ட்ராமா பண்ணிகிட்ருக்கு. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. எல்லாருமே படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். சக்தி நானும் சேர்ந்து பண்ணுற 2வது படம் இது. ஆக்சுவலாக சக்தி இந்த படத்தை வந்து அவரோட விஷயம் தான் இன்றைக்கி இந்த படம் அலங்காக வந்து நிற்கிது. ஏன்னா எவ்வளோ நாள் எத்தனை வருஷம் இந்த படம் ட்ராவல் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். இது வேறு ஒரு பேரில் துவங்க இருந்தது. அப்போ தான் என்னை வந்து அப்ரோச் பண்ணார். அதுலேருந்து ட்ராவல் பண்ணி நான் கூட ஒரு டயத்தில் இந்த கதை நிறைய பேர்த்திட்ட போய் அது இதாகாமல் அது வேறு கதை பயணிகள் கவனிக்கணும்னு இன்னொரு படம் பண்ணோம். அப்போ கூட நான் ஒரு மனசில் நினச்சிருந்தேன், இந்த கதையை இனிமேல் அவர் பண்ண மாட்டார்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு டைரக்டரோட விஷன் எவ்வளோ உண்மையாக இருந்தால் திரும்பவும் அதை மறுபடியும் கையில் தூக்கிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணி அதை சபரீஷாட்டையும் சங்கமித்ரா மேடம், குணாநிதி 3 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு பெரிய எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இது ஒரு வாழ்வியல் சம்மந்தமான ஒரு ரொம்ப அவரோட ஸ்டைலே வந்து ரொம்ப நேச்சுரலாக எடுப்பார். இதில் எல்லாமே இருக்குது. அதாவது என்டர்டெய்னிங் சம்மந்தமான எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து ஒரு நேச்சுரலிஸ்டிக்காக எடுப்பார் அவர். ஆனால் இந்த கதையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்டு வந்து பெரிய பேக்ரவுண்டு. அவங்க நினச்சிருந்தா ஒரு ரொமான்டிக் காமெடியோ அந்த மாதிரி கூட ஒரு பண்ணியிருக்கலாம், குணாநிதி ப்ரோ நினச்சிருந்தா. ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒரு கதையில், ஏன்னா இது வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப நிறைய உழைக்க வேண்டியிருந்தது. காட்டில் போய் நிறைய இடத்துல, ஏன்னா நான் ஃபைட்லாம் தினேஷ் காசி மாஸ்டர் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபைட்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் பார்த்ததுலேயே ரொம்ப அருமையான ஃபைட்ஸு. ஏன்னா அந்த குணாநிதி சாரும் சரி, கூட 2 பசங்க இருந்தானுங்க. அவங்க 2 பேரும் 3 பேரும் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக, அந்த ஃபைட்டே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு அதாவது சக்தி வந்து இந்த படத்தில் ஜெயிக்கணும்னு ஒரு நண்பனாக ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு உண்மையான சோல் அவர். ஏன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன். அவர் வந்து வெறும் டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் வந்து அவரோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இயக்குநர்கள். அவங்களோட படத்துக்கெல்லாம் வந்து இந்த படம் நல்லா இருக்கணும் ப்ரோ, அது ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு. ப்ரொடியூசர் அருண் விஸ்வா சார், அவர் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நிறைய எப்படி சொல்கிறது, சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் வந்து இந்த படத்தை வந்து அங்கீகரித்து நான் வெளியிடுறேன்னு சொன்னது இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சாரோட 2வது படம் எனக்கு இது. பரம்பூரில் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. இன்னும் சங்கமித்ரா ஒரு விஷயம், ஒரு சின்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் வந்து பேசிக்கலாக மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் புனேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபாரின் போகிறதுக்காக IELTS இது பண்ணும்போது அதில் ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுத வேண்டியிருந்துச்சு. அப்போ வந்து பசுமை பற்றி அப்பாவை பற்றி எழுதியிருந்தேன் நான். அவங்களோட பொண்ணாக உங்கள் கூட இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஒரு படம் அசோசியேட் பண்ணி பண்ணுறேங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி ஒர்க் பண்ண ஆர்டர் மியூசிக் அஜீஸ் ப்ரோ ஃபென்டாஸ்டிக் மியூசிக், செம்ம மியூசிக். அதாவது காளியம்மான்னு ஒரு சாங்கு, அந்த பாட்டை வந்து நான் வந்து போராடினேன். அந்த பாட்டு நீங்கள் வச்சானு, ஏன்னா அவங்க நிறைய டியூன்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அது நான் என்னமோ ஓன் பண்ணிக்கிட்டேன் அவங்களோட. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, அதனால் நான் வந்து சக்தி ப்ரோட்டெல்லாம் சண்டை போட்டு, குணா ப்ரோடெல்லாம் சண்டை போட்டு அந்த பாட்டை வைக்கணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சபரீஷ் ப்ரோ அதாவது இந்த படத்துக்கு வந்து பேக் எண்ட்லேருந்து ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருந்து இதை வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரணும்னு அவ்வளோ தூரம் போராடினார். இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசராக வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லாயிருக்கும். எங்களை ஒரு சின்ன படம், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். வந்த ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
நான் இங்கேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன தமிழில் நான் என்ன பேசுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா தமிழ் எனக்கு அவ்வளோ வராதுங்க. ஏன்னா கேரளாவில் தான், கேரளாவில் இருந்து வரோம். இங்கே வந்து இங்கே ஒவ்வொருத்தரும் பேசினதெல்லாம் பார்த்து அதிலிருந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சொன்னால் கரெக்டு, பொதுவாக இங்கிலீஷில் பேச வேணாம், தமிழ்லே பேசலாம் முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு காரணமாக ரொம்ப நல்லா பேச நீங்கள் கொடுத்தீங்க. அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். அதை எடுத்து நான் இங்கே திருப்பி பேச போகிறேன். ஒரு மூவி, ஒரு சினிமானா அது ஒரு க்ரூவோட ஒரு முயற்சி. அந்த க்ரூவோட ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அந்த மூவி பண்ணும்போது அதில் எவ்வளவு அவங்க திறமைப்படுறாங்க, அவங்க எவ்வளவு அந்த சிரமம் அதை மூவிக்காக கொடுக்குறாங்க, அதே பேஸ் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு மூவி க்ரூவை நான் அங்கே பார்த்ததே கிடையாதுங்க. நான் ஒரு ஃபேமிலியாகத்தான் பார்த்தேன். ஒரு ஃபுல் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க. அதோட ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு பின்னணியில் அதை பேக் சைடில் எவ்வளவு முயற்சி கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலிக்காக என்ன உழைப்பு கொடுப்பாங்களோ அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்டிஸ்டாக அங்கே பார்த்தது கிடையாது. ஏன்னா என்னையும் அவங்க கூட்டத்திலே சேர்த்துட்டாங்க. நான் சொல்கிறது கரெக்டா? உங்களுக்கு புரியுது இல்லை? தேங்க்யூ. அப்புறம் நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீங்கள் அங்கே இருக்கிறோம். ஆனால் அப்போவும் நான் ஒரு ஃபேமிலியாகத்தான் சினிமா, ஒரு ஃபுல் ஃபேமிலியை நான் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்கை மக்களுக்காக, அந்த ஒர்க்கை வந்து தேங்க்யூ, அந்த ஒர்க்கை வந்து மக்களுக்காக நீங்கள் தான் அந்த ஒர்க்கை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறீங்க. நாங்கள் என்ன சிரமம் அதுக்காக கொடுத்துருக்கோம், அதெல்லாமே நீங்கள் வழியாக தான் வெளியில் வர போகிறீங்க. அதுவும் எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களை பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் தன் குருக்களை, ஏன்னா குருவாகி இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இந்த விழாவை, இந்த ப்ரோக்ராமே இங்கே நடத்திட்டோம். அதுவே ஒரு குருவுக்கு கொடுக்குற ஆதரவே ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தாங்க. அப்போவே மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளவு ஆர்டிஸ்டுகள் இருக்காங்கல்ல, வாழ்க்கை பூரா அவங்க கலைக்காக பொழிச்சுக்கிட்டு எத்தனை நாள் கழிஞ்சாலும் அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில வேலைகளை எத்த முடியாமல் போயிருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய மதிப்பெண்ணா அந்த கைத்தட்டு தான், அந்த பாராட்டு தான். அவங்களுக்கு எவ்வளோ அடி வாங்கும்போது நான் ஐயோன்னு நான் கற்றுக்கிட்டேன் அங்கே இருந்தேன். ஐயோ, அப்போது என் பக்கத்தில் இருந்த அவர் சொல்லிட்டாங்க, இல்லைம்மா வலிக்காது அவங்களுக்கு, அப்படிதான். நிஜமா சார் உங்களுக்கு வலிச்சிருக்கு சார். ஆனால் அந்த வலியை தாங்கிக்கிட்டு அவங்க இங்கே நின்று நம்ம எல்லாருக்காக அப்படியே அவங்க ப்ரோக்ராமே அவங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஐயோ, அதுக்கு அப்புறம் என்ன இந்த கூட்டத்தில் சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட யாரும் அவ்வளோ பேசுனது கிடையாது. என்கிட்ட லொக்கேஷனில் யாரும் பேசாம இருந்தேன். நான் மலையாளியான தமிழ் வராது, அதனால தான். இல்லை, என் மூஞ்சி வந்து அப்படியே இருக்குமா, அது வந்து கேரக்டராக தான் இருந்தோம். உண்மையில நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. அதில் வந்து ஒரே முழிப்பாக இருக்கும், கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஒருவேளை என் பையன் வந்து பயந்துட்டாங்களும் போல இருக்கு, தெரியாது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இங்கே என்னை கூப்பிட்டு உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. அவ்வளவு பெரிய வெரி ஆனரபிள் பீப்புள் தே ஆர். அவங்க கூட எங்கள் வேதியில் என்னை உட்கார வச்சு என் பேரை சொல்லி என் நடிப்பு நல்லா இருக்கேன்னு சொல்லிங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் சக்திவேல் சாரோட படம், அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துலேயும் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதை விட பெரிய அளவில் இந்த படம் வந்திருக்கும்னு எல்லார்கிட்டையும் இருந்து நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. நான் இந்த வரைக்கும் படம் பார்த்ததே இல்லை.
எல்லாரும் சொல்கிறீங்க, நான் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ, நான் படம் பார்த்ததே இல்லைங்க, இனிமேல் தான் பார்க்கணும். உங்கள் கூடவே இருந்து நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்காக உங்கள் வாழ்த்துக்கள் தேவை, உங்கள் சப்போர்ட் தேவை, உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் தேவை. அதே மாரி கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த ஃபுல் கோர் டீமில் ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கிறோம். அந்த மாதிரி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் தமிழை நீங்கள் அப்படியே பொறுத்து இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். சக்தி வந்து எனக்கு ஒரு மோர் தென் ஒரு 15 இயர்ஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நெருங்கிய நண்பர். நான் இங்கே வந்து தொலைக்காட்சியில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த மாதிரினே என் கூட எப்போவுமே என்னோடய எல்லா முக்கியமான காலகட்டத்துலேயும் நம்ம இன்னும் ஒரு வளர்ச்சியை பார்க்காத ஆட்கள் தான் நான்லாம். பட் இது வரைக்கும் நான் என்னோடய லைஃப்பில் இருக்கிற எல்லா முக்கியமான ஸ்டேஜ்லேயும் என் கூடயே இருந்த ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் வந்து சக்தி அவர்கள். ஸோ அவருக்கு இந்த படம் ஒன்று நடந்து அதில் நான் வந்து இங்கே ஒரு ஃப்ரெண்டாக இங்கே வந்து பேசுகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு அவருக்கு கொடுத்த சபரீஷ் அவர்களுக்கும், சங்கமித்ரா அவர்களுக்கும், நண்பர் குணநிதி அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அவர் சார்பாக நன்றி சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஒரு டீமில் நிறையா பேச வேண்டியது டைரக்டர் தான். அவர் ஃபஸ்ட்டு பேசிட்டு உட்காந்துட்டார். மேபி மிஷ்கின் சார் இருந்தனால நினைக்கிறேன். எல்லாம் பேசி முடிச்சிட்ட அப்புறம் திரும்ப சக்தி ஒரு தடவை பேசணும் கண்டிப்பாக. டைம் ஆகிருக்கும் உங்களுக்கு எல்லாம் பொறுமையாக இருந்தாலும், பட் ஒரு இயக்குனராக அவர் பேசிட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். சக்தி வந்து டைரக்டராக ஒரு 2 படம் தான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. இது 3ஆவது படம் அவருக்கு. பட் இந்த ஒரு 15-16 வருஷத்தில் எனக்கு சக்தி ஒரு 16 வருஷமாக தெரியும். பட் அதுக்கு முன்னாடி இருந்தும் சக்தி இங்கே சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் பேசிக்கலாகவே ஒரு எடிட்டராக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர். அப்புறம் மிஷ்கின் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அவர் இயக்குனது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 படமாக இருந்தாலும் கடந்த ஒரு 16-17 வருஷத்தில் சக்தி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 50 to 100 ஃபிலிம்ஸ்லேயாவது அவரோட பேர் ஒன்றா போஸ்டரில் வந்திருந்தாலும் சரி, வராட்டியாலும் சரி, இதே இடத்துல அவர் வந்து இந்த கதவு பக்கத்தில் இங்கே அங்கேன்னு அவர் நின்று அங்கே தூரத்துலேருந்து மற்றவங்க பேசுகிறத பார்த்து ரசித்து அவங்களோட க்ரோத்துக்காக அவ்வளோ வேலைகளையும் அவ்வளோ எஃபர்ட்டை போட்ட ஒரு ஆள் இருந்தார் சக்தி. அவர் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் எல்லா இடத்துலையும் நிற்கக்கூடிய ஒரு ஆள். நம்ம அது சினிமாவில் காமிச்சா கூட நம்ம வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, எக்ஸாஜரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவோம் ஈஸியாக. பட் நிஜமாலுமே சக்தி மாதிரி ஒருத்தர் இருக்காருன்றது நம்மளுக்கு பழகவே இப்படி உண்மையாலுமே இப்படி ஒரு ஆள் இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் அவர். ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு 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 டைரக்ஷன் ஸ்கில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு எடிட்டிங் ஸ்கில் இருக்கிற, ஒரு ஸ்டோரி நரேட்டிவ் ஸ்கில் இருக்கிற ஒரு பர்சன். அவரோட உரிமையிலையுமே அவரோட இந்த ஃபிலிம் லாங்குவேஜும் சரி, ஒரு விஷுவல் சென்ஸும் அதில் நம்ம பார்க்க முடியும். பட் இதில் வந்து இன்னும் நான் இந்த படம் கூப்பிட்டு போகும்போது நான் ஓகே, ஒரு குணநிதி அவர்களும் இப்போ தான் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சின்ன படமாக தான் நான் எதிர்பார்த்து போனேன். பட் ஒரு விஷுவலும் சரி, அந்த லொக்கேஷன்ஸும், பாண்டியோட கேமரா ஒர்க்கும் சரி, அஜீஷோட மியூசிக்கும் சரி, அப்புறம் ஸ்டண்ட் பண்ண அவரோட சரி, எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சக்தி வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு படம் கிடைக்குது, பட் அவர் நினச்சது எல்லாமே அதில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு இவ்வளோ உறுதுணையாக இருந்த ஒரு ப்ரொடியூசர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தெரியுது அவங்க ஏன் இவ்வளோ பேஷனேட்டாக இதை பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா நான் இது வரைக்கும் இவ்வளோ வருஷம் நம்ம இப்போ தான் ப்ரொடியூசர் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா இடமும் பல ஃபங்க்ஷன் போயிருப்போம், தூரத்துலேருந்து பார்த்துருப்போம். பட் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எவ்வளோ பிரம்மாண்டமாக இங்கே இருக்கிற எல்லா ஸ்டார்ஸும் எல்லாருமே வந்து ஒரு 1,00,000 பேர் இருந்திருந்தா கூட இந்த ஒரு பிரம்மாண்டத்தை இப்படி நான் உணர்ந்துருக்க முடியுமா? அப்படி ஒரு வைப்ரேஷன் இந்த ஒரு கலைஞர்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது. அது நான் இப்போ ஒரு மேடை நாகரிகத்துக்காக சொல்லணுன்றது இல்லை, உண்மையாலுமே நான் இதை எதிர்பார்க்கல. நான் வந்து வேறு ஏதோ ஒரு அவசரத்தில் உட்காந்தோம், அப்படியே ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கோம், எல்லாம் பார்க்குறோம். பட் அந்த அட்டென்ஷனை கிராப் பண்ண விதமே, இப்போது எல்லா டைரக்டருக்கும் ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கவங்களும் அதுதான் ஃபஸ்ட்டு வேணும். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களோட ஒரு பிரச்சனைலேருந்து வருவாங்க 1008 இதில். அவங்க அட்டென்ஷன் நம்ம எப்படி கிராப் பண்ண போகிறோம், இந்த நியூஸை எப்படி நான் வெளியில் என்னோட விஷயத்தை நான் எப்படி அவங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்றது இருக்குல்ல, அவங்க அதை பண்ண விதமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த சக்திக்கும் சரி, ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அவங்களுக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாமே சொல்லிட்டாங்க, பட் அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அதோட இதுவே. அவங்க வெறும் பர்ஃபார்ம் மட்டும் பண்ணி போயிடுவாங்கன்னு நினச்சா, அதுக்கப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூவும் அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றது வந்து பிரில்லியன்ட் ஐடியா. அது வந்து சக்தி வந்து ஒரு டைரக்டர் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 70-80 படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனில், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சைடில்,
அப்புறம் பிஸ்னஸ் சைட்லேருந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அது இதில் தெரிஞ்சிச்சு. அது அவங்களும் அதை ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னும் போதும், அண்ட் அவங்க இப்படி ஒரு பேக்ரவுண்டில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்கிறது நான் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி கேட்குறேன். அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுது, மற்றதை பற்றி பேசுகிறோம், பட் இதை பற்றி நிறைய பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப ரேர் இப்படி ஒரு பேஷனேட்டாக ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே இப்படி ஒன்று பண்ணுறதுன்றது ரொம்ப சில பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. மற்றவங்களும் இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க, பட் இப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருந்து ஒருத்தங்க அதை கற்றுக்கிட்டு வர்றதுன்றது ரொம்ப ரேராக இருக்குது. அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். சக்திக்காக இந்த படம் ரொம்ப நல்லா ஓடணும். இதை நம்பி அவரை நம்பி இந்த படத்தை தயாரித்த இந்த ப்ரொடியூசர்ஸ்க்காகவும் இந்த என்டையர் டீமுக்காகவும் இந்த படம் நல்லா ஓடணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நல்ல படத்துக்கு எப்பவுமே கொடுக்குறது தான். நல்ல படத்தை நல்ல படம் தான் சொல்ல போகிறோம். நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல தான் போகிறாங்க. அது யார் கண்ட்ரோல்லையுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை வந்து ஒரு 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 கண்டிப்பாக உங்களை வியக்க வைக்கும், பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த காளி வெங்கடனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய படங்களில் அவர் தொடர்ந்து சூப்பராக பண்ணிட்டு வராரு. நம்ம ரொம்ப சில இடத்துலலாம் அவருக்கான அந்த மரியாதை கிடைக்குது எல்லா இடத்துலையுமே. நான் ஸ்டேஜில் சொல்ல அவருக்கான இன்னும் ரீச் வந்து இன்னும் பெருசாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி நம்மக்கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர்ஸாக காளி வெங்கட் அவர்களை நான் பார்க்குறேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் மேம் அவங்களும் ஸ்ரீலேகா அவங்களுமே ரொம்ப, நான் அவங்கள கேட்டேன் யார் இவங்க, பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். சக்திக்கு மெயினாக இந்த படம் மூலிமா நீங்கள் இதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் விட நீங்கள் டைரக்டராக பிஸியாக இருக்கணும் இந்த படத்துக்கு அப்புறமா அப்படின்னு நான் கண்டிப்பாக விஷ் பண்ணுறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த என்னை அழைச்சதுக்கும் இங்கேருந்து இவ்வளோ நேரம் இந்த ஃபங்க்ஷனை பார்த்ததுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சுருக்காங்களான்னு ஒரு சின்ன டவுட்டு இருக்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அதனால தான் நிறைய பேர் சொல்ல மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரியாலிட்டிக்கு ஒத்து போகிற மாதிரியே எல்லா சீன்ஸும் பண்ணணுங்கிறது டைரக்டரோட மிகப்பெரிய கட்டளை. அந்த கட்டளையை வந்து கரெக்டாக நிறைவேற்றிருக்கோமான்றது கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்தா சொல்லுவீங்க. ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான பொறுப்பு ஒரு கேமராமேன் சாரோட கையில் இருக்குங்கிறது நான் உணர்ந்த ஒரு தருணம் அதெல்லாம். ஏன்னா ஒரு கலர் ஸ்கீம் கொண்டு எல்லாமே வந்து பிஃபோர் ஷூட்டிங்க்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறன்றது விஷயம் தாண்டி அதுக்கு ஒரு ரெக்கார்டாக ஒரு விஷயத்த பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு இருந்தது. ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே வந்து அவர் லொக்கேஷனில் போய் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் போய் செய்ய வேண்டிய வேலைலாம் வந்து அவரே காலையில் சீக்கிரமாக போய் நின்று வேலை செய்வார். அதேமாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து தேடி நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அது எங்கே போனால் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி டைரக்டர் சார் வந்து ஒவ்வொரு விஷயமும் ரியலிஸ்டிக்னா அப்படி ஒரு எனக்கு அதில் பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஊற்றுல வந்து தண்ணி வேணும், அது காஞ்சி ஆறு, அது ஆக்சுவலாக அதில் வந்து ஊற்றெல்லாம் தண்ணியெல்லாம் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் அதை பார்த்தா தெரியும், அதை வந்து ஒரிஜினல் ஊற்றுன்னு நினைப்பீங்க. ஸோ அது எப்படி பண்ணணுங்கிற விஷயத்தை முதற்கொண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு சீன்லேயும் அந்த காட்டுக்குள்ளே சார் நடந்து வர்றது வந்து பெரிய விஷயம், சாதாரண விஷயங்கள். லொக்கேஷன் பார்க்கும்போதே எனக்கெல்லாம் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. இது நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடய நான் ட்ராவல் பண்ணேன். ஆனால் அவரை பார்த்ததுக்கப்புறம் சாரோட இது இருக்கும்போது நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். எனக்கு முன்னாடியே போய் ஏறி நின்று சீக்கிரம் வாங்கன்னு அந்த மலை உச்சியிலலாம் போகிறதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் அந்த கேரளாவில் வந்து ஃபுல் டே ரெயின். இதை நம்ம செயற்கையாக வர ரெயினை வந்து அப்பப்போ நிறுத்தலாம், நமக்கு தேவையான போது ரெயின் வர வைக்கலாம். ஆனால் ஃபுல் டே ரெயினில் வந்து ஷூட்டிங் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த ஒரு லைட்டிங்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேமராமேன் சார் எடுத்துக்கிட்ட அந்த எஃபோர்ட்டெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனுடைய வெளிப்பாடு இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் அதுக்கு உறுதுணையாக இருப்பீங்க நம்பி அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.